ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஓகேங்களா. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜேடிஓ சிலபஸில் 2026 எக்ஸாமுக்கு கொடுத்துருக்க ஆஸ் பர் சிலபஸ் இதுதான் சரிங்களா. 443 கோடு வந்து பார்த்தீங்கன்னா 443 ஆஸ் பர் சிலபஸில் வந்து ஹைட்ராலிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. சப்ஜெக்ட் நம்பர் 5 ஹைட்ராலிக்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர் இன் லிக்யூட்ஸ், ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரெஷர் ஆன் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் ஓகேங்களா. ப்ரெஷர் ஆன் தி இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் அதான் நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா. ப்ரெஷர் பி ஈக்குவல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோஜி ஏ இன்டூ ஹெச் பார் அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லைங்களா. சேம் அதுதான் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். டேரெக்டாகவே ப்ரெஷர் மெஷர்மெண்ட் ஆஃப் லிக்யூட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி பற்றிலாம் எதுவுமே சொல்லலை அவங்க சரிங்களா. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் நம்ம படிக்கணும். பேசிக் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அதுதான். அதை படித்தா தான் மற்ற கான்செப்ட்லாம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னா என்ன, டென்சிட்டினா என்ன, ரியல் ஃப்ளூனா என்ன ஓகேங்களா, ஐடியல் ஃப்ளூனா என்ன, நியூட்டனின் ஃப்ளூனா என்ன, விஸ்காசிட்டினா என்ன, ஸோ அது எல்லாமே நம்ம படிக்கணும் சரிங்களா. ஏன்னா சிலபஸில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஓகே, லேட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், அதில் எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன அது எல்லாமே நம்ம படிப்போம். ரெனால்ட்ஸ் நம்பர்னு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டின்னு வரும். அப்போ விஸ்காசிட்டின்னு என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் மூலம் நம்ம படிச்சிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் படித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம போகலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் தி ப்ரெஷர், மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர் இன் லிக்யூட்ஸ், ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டோட்டல் ப்ரெஷர் ஆன் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் அண்ட் டோட்டல் ப்ரெஷர் ஆன் தி இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்க போகிறீங்க அவ்வளோதான். வாட் டென்சிட்டினா என்ன, மாஸ் பர் வால்யூம், யூனிட் வெயிட்னா என்ன, வெயிட் பர் வால்யூம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன, டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா. டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸ் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே யார் கேட்டாங்க, டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் இன் கேசஸ் ஓகேங்களா கேட்டாங்க அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் இன் கேசஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ் ஓகேப்பா. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் ஃப்ளூயிட் இஸ் கண்டினியூஸ் டிஃபார்ம்டு ஓகேங்களா. ஒரு ஃப்ளூயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டிஃபார்ம்டு டியூ டு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஒரு தண்ணி இப்படி போயிட்டுருக்கு, நாட் ஓன்லி வாட்டர் சரிங்களா. ஃப்ளூயிட் அப்படின்றாங்க. ஃப்ளூயிடாகவே இட் இஸ் லிக்யூட் அண்டு கேஸ் ரெண்டும் தான் நமக்கு இருக்கிறது தான் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ் இப்படி போயிட்டுருக்கு வாட்ரு ஓகே. இது கண்டினியூஸாக இது வந்து டிஃபார்ம் ஆகும். இது வந்து டிஃபர்மேஷன் டியூ டு வாட், டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ்னால கண்டினியூஸ் டிஃபர்மேஷன் ஆகும் அப்படின்றாங்க சரிங்களா. நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. எஸ் ஃப்ளூயிட் கண்டினியூ இன் மைக்ரோஸ்கோப் ப்ராப்பர்ட்டி தேர் இஸ் நோ ஸ்பேஸ் பிட்வீன் தி 2 மாலிகுலர் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றோம் ஓகேங்களா. ஒரு ஃப்ளூயிட் எடுத்துக்கிறீங்க, ஒரு தண்ணி எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறீங்க சரிங்களா. பிளட்டு பார்க்குற மாதிரி தான் அப்படியே பார்க்குறீங்க மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. இதுக்கு நடுவில் எந்த ஒரு கேப்புமே எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. தேர் இஸ் நோ ஸ்பேஸ். அப்போ கண்டினியூஸாக அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இவருக்கும் போகாது சரிங்களா. அப்போ இது ஒரு ஓகே, இது ஒரு கண்டினியூம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஓகே. தேர் இஸ் நோ ஸ்பேஸ் பிட்வீன் த 2 மாலிகுலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் அப்போ ஃப்ளூயிட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் அண்டு கேஸ். ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடு அண்டு கேஸ். லிக்யூடில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், ஆயில் சரிங்களா, பெட்ரோல் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடில் வரும். கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், நியான், ஹைட்ரஜன் ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு வரும். அப்போ ஸ்டாண்டர்டு கேஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏர் ஓகேங்களா. ஸ்டாண்டர்டு கேஸ் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா ஏர் 1.24 kg/m³. ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிட் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லிக்யூட் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா வாட்டர் சரிங்களா. 1000 kg/m³ டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். டென்சிட்டி ஆஃப் தி ஏர் இந்த கொஸ்டின் ஒரு டைம் 1 மார்க் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி ஏயிலே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் சரிங்களா. 1.24 kg/m³. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிபிள், வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரசிபிள். வாட்டர் இஸ் இன்கம்ப்ரசிபிள், கேஸ் இஸ் தி கம்ப்ரசிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஆயில், பெட்ரோல், கெரோசின் இது எல்லாமே நமக்கு லிக்யூடில் வரும். இது எல்லாமே நமக்கு வந்து கேஸில் வருது சரிங்களா. என்னென்ன ஏர் எல்லாமே நமக்கு வந்து கேஸுப்பா. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம், நியான், ஹைட்ரஜன், மியான் ஓகேங்களா. அது எல்லாமே வந்து போய் நமக்கு கேஸில் நமக்கு வரும் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட்
அப்போ ஃப்ளூயிடை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஃப்ளூயிடு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளூயிடு, ஐடியல் ஃப்ளூயிடு. அப்போ இந்த ஃப்ளூயிடு அப்படின்றது சரி இதில் கேஸும் இருக்கா, இருக்காது சரிங்களா. கேஸும் நமக்கு இருக்குது. ஃப்ளூயிடு நாட் ஓன்லி தண்ணி ஓகேங்களா, நாட் ஓன்லி வாட்டர் மட்டும் கிடையாது, பெட்ரோல் மட்டும் கிடையாது சரிங்களா. ஃப்ளூயிடு அப்படின்னாவே ரெண்டுமே இருக்கும் சரிங்களா. லிக்யூடுனா மட்டும்தான் வாட்டர் இருக்கும், கேஸ் அப்படின்னா தனியாக அது வந்து ஏர். ஓகே எஸ். ரியல் ஃப்ளூயிடு இட் இஸ் ரியல் ஃப்ளூயிடு ஓகேங்களா. ரியல் ஃப்ளூயிடு வந்து எப்படின்னா இட் இஸ் இன் நேச்சர் ஓகேங்களா. நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு தான் வந்து ரியல் ஃப்ளூயிடு அப்படின்றாங்க. ஐடியல் ஃப்ளூயிடு இமேஜினரி ஃப்ளூயிடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடு கிடையாது, இது ஒரு இமேஜினரி ஃப்ளூயிடு அப்படின்றாங்க. டிபெண்டிங் அப்பான் தி ஒரு அசம்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியில் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் ஃப்ளூயிடு ஹேவிங் ஃபைனைட் விஸ்காசிட்டி ஓகேங்களா. மியூ அப்படின்றது விஸ்காசின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூயிடு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி அவருக்கு இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும் ஓகேங்களா. சர்ஃபேஸ் டென்ஷன் நமக்கு இருக்குது. ஓகே ஃப்ளூயிட் இஸ் த கம்ப்ரசிபிள் இன் நேச்சர் அப்படின்றாங்க ஓகேங்களா. ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னா கம்ப்ரசிபிள் இன் நேச்சர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர், பெட்ரோல், கேஸ் அண்ட் ஆயில் ஓகேங்களா. வாட்டர் இஸ் தி இன்கம்ப்ரசிபிள் ஓகேங்களா. சாரி எஸ், வாட்டர் இஸ் தி இன்கம்ப்ரசிபிள். ரியல் ஃப்ளூயிடு ஓகேங்களா இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர், ரியல் ஃப்ளூயிட் ஓகே. ஃபைனைட் விஸ்காசிட்டி இருக்கும், ஃபைனைட் பல்க் மாலஸ் இருக்கும், ஃபைனைட் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும் சரிங்களா. அண்டு கம்ப்ரசிபிலிட்டி அதுக்கு இருக்கும் ஓகேங்களா. கம்ப்ரசிபிள் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியல் ஃப்ளூயிட் இட் இஸ் அஷ்யூம்டு, ஃப்ளூயிட் இஸ் த இன்கம்ப்ரசிபிள், இட் இஸ் அஷ்யூம்டு தான் ஓகே. ஃப்ளூயிட் இஸ் தி இன்கம்ப்ரசிபிள் ஓகேங்களா. ஓகே ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரசிபிள், சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது, விஸ்காசிட்டி இருக்காது, பல்க் மாடுலஸ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். பல்க் மாடுலஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஏன்னா ஃப்ளூயிட் இஸ் தி ideal fluid is incompressible. So incompressible அப்படின்னா there is no volume change. Bulk modulus mean direct stress divided by volumetric strain ஓகேங்களா. volumetric strain. So இப்போ incompressible அப்படின்னா volumetric strain 0, anything divided by 0 value is infinity. Bulk modulus ideal fluidக்கு bulk modulus value என்னன்னு கேட்பாங்க. It is the infinity value. Do not existing in nature. இது existing கிடையாது, இது ஒரு imaginary fluid okay. Real fluid is the ஒரு imaginary fluid தான், water and air. Based on the assumption property ல water and air is the incompressible. சார் இங்கேயும் ஏர் கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் ஏர் கொடுத்து டிபெண்டிங் அப்பான் தி அசம்ஷன் சரிங்களா. இது நமக்கு தேவையான பிளேஸ்லப்பா சரிங்களா. இப்போ ஹைட்ராலிக் ஜாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிபிள் ஏரும் நமக்கு இருக்கும் சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடும் நமக்கு இருக்கும். ஸோ அது வந்து இன்கம்ப்ரசிபிள் கேஸ் நமக்கு வரும்போது சரிங்களா. கம்ப்ரசிபிள் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் ஓகே. ஸோ அதனால் வந்து ரியல் ஃப்ளூயிட்னா ஐடியல் ஃப்ளூயிட்னா பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரியல் ஃப்ளூயிடு எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர் எல்லாமே அதுக்கு இருக்கும். ஐடியல் ஃப்ளூயிடு இமேஜினரி இன் நேச்சர் அதுக்கு எதுவுமே கிடையாது சரிங்களா. இது வந்து இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு. ரியல் ஃப்ளூயிட் இஸ் தி கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு ஓகே. வாட்டர் தவிர இது நம்ம போட்டுக்கோங்க. இதில் வாட்டர் அண்ட் ஏர் நமக்கு வரும் ஓகே எஸ். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த 1 மார்க் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரிலேட் பண்ணி தான் நீங்கள் எல்லா சம்மும் போட போகிறீங்க. ப்ரெஷரில் இருந்து சரிங்களா, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ப்ரெஷர், ஃபோர்ஸ் ஓகே, லாமினார் ஃப்ளோ, ஃப்ரிக்ஷன் எல்லாமே டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி வாட்டர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி லிக்யூட் ஃப்ளோ இன் தி பைப்ஸ் ஓகே எஸ். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நோட் பண்ணிக்கோங்கப்பா. ரிலேட்டிவ் டென்சிட்டினாலும் அதே தான், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினாலும் அதுதான். டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் ஓகேங்களா. ஒரு 1 மீட்டர் கியூப் வால்யூமுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. இல்லை நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆயிலை ஃபில் பண்ணிடுறேன், ஆயில் ஆர் பெட்ரோலை ஃபில் பண்ணிடுறேன் ஓகே. இதோட வெயிட் என்னன்னு பார்க்குறீங்க, 780 கிலோ. எத்தனை எம் கியூபுக்கு, 1 எம் கியூபுக்கு சரிங்களா. இது டென்சிட்டி ஆஃப் தி எனி மேட்டர்ஸ் ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கணும் ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வால்யூம். இதே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே 1 எம் கியூபில் நீங்கள் வாட்டர் போட்டிங்க அப்படின்னா 1000 kg/m3. ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்க அப்படின்னா 0.78 இஸ் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி யூனிட் இருக்கா, கிடையாது. ஏன்னா டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் இன் வாட்டர் அப்படிங்கும்போது ஸோ தேர் இஸ் நோ யூனிட் இன் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஓகேங்களா எஸ். நெக்ஸ்ட் G ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சிம்பிள் வந்து ஜின்னு சொல்லுவாங்க. டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர்ஸ் ஓகே டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் இஸ் லிக்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் இஸ் லிக்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெட்ரோலோட டென்சிட்டி என்னப்பா, 78 சம்திங் 785 ஓகேங்களா. 785 நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் கூட பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ரேட் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும், ரேட்டு 101.93 rupees. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 743 kg/m3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பெட்ரோல் பங்க் பவர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 750 ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் வரும் சரிங்களா எஸ். இதுதான் டென்சிட்டி ஆஃப் தி பெட்ரோல் ஓகேங்களா. அப்போ டென்சிட்டி ஆஃப் தி பெட்ரோல் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் லிக்விட் இஸ் வாட்டர் அப்படின்றோம் ஓகே எஸ். நெக்ஸ்ட் ஏருக்கு வாங்க. டென்சிட்டி ஆஃப் தி ஏர் ஓகேங்களா. டென்சிட்டி ஆஃப் தி ஏர் மேட்டர்ஸ் எனி மேட்டர்ஸ் டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட்
fluid is the standard fluid gas அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல gas. அப்போ gas அப்படிங்கும்போது air ஒன்று. air density 1.24 kg per meter cube. அப்போ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வேரியேஷன் வந்து 1.43 kg per meter cube divided by 1.24 ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா 1.15. அப்போ கேஸ் அதாவது ஆக்சிஜனுடைய டென்சிட்டி இஸ் மோர் கம்பேர்ட் டு தி டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர். ஓகேங்களா? எஸ் சாரி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி வாட்டர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வாட்டர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் தான் சொல்லிட்டு டென்சிட்டி ஆஃப் தி எனி மேட்டர். அப்போ வாட்டருக்கு வந்து 1000, டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடும் வாட்டர் எங்களுக்கு 1000, அப்போ 1. அதுமாரி தான் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப்ல 1000 kg இருக்குங்க அப்படின்னா 1000 கிலோ அப்படின்றது 1 மீட்டர் கியூப். ஓகேங்களா? வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமும் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஒன்லி வாட்டர். சரிங்களா? வாட்டர் மட்டும் நீங்கள் 1 kg வாங்கினாலும் 1 லிட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 லிட்டர் வாங்கினாலும் 1 kgக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் ஆயில் நீங்கள் 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 1 kg இருக்காது. சரிங்களா? எஸ், எல்லாமே நம்ம லிட்டரில் தான் வாங்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, எஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி do not have any units because of density by density is the cancer. No unit in the specific gravity. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, டென்சிட்டி. ஓகே சார், டென்சிட்டினா என்னன்னு சொன்ன அங்கே பேசிகிட்டு இருந்தீங்க ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில். அப்போ டென்சிட்டினா என்ன? மாஸ் பர் வால்யூம். எவ்வளோ வெயிட் ஆக்குபை பண்ணியிருக்கு ஒரு பர்டிகுலர் எவ்வளவோ இருக்கட்டும், ஒரு 50 ml பீக்கர் கூட எடுத்துக்கோங்க. 50 ml பீக்கரில் தண்ணி ஊற்றுறீங்க. சரிங்களா? அப்போ இதனுடைய மாஸ் என்ன, வால்யூம் என்ன? மாஸ் பர் வால்யூம் முடிஞ்சு போச்சு. இதுதான் டென்சிட்டி. அப்போ இதனுடைய யூனிட் என்ன? கேஜி பர் மீட்டர் கியூப். ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த யூனிட் கன்வர்ஷன் உங்களை நிறைய கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். யூனிட்டை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகே, டென்சிட்டி mass occupied per unit volume. Mass occupied per unit volume is the density. Mass per volume m by v ன்னு சொல்றாங்க. Density unit is mass is kg, volume is the meter cube, kg per meter cube or gram per cc. இது வந்து பார்த்தீங்கன்னா CGS யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. CGS யூனிட். இது வந்து பார்த்தீங்கன்னா SI யூனிட். SI யூனிட்ல kg per meter cube, CGS யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா gram per cc அப்படின்ற நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். யூனிட் வெயிட். யூனிட் வெயிட் அப்படின்னா வெயிட் பர் வால்யூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி சொன்னாங்க. ஓகேங்களா? டென்சிட்டி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. யூனிட் வெயிட் அப்படின்னா வெயிட் பர் வால்யூம். அப்போ வெயிட் எதுன்னு சொல்லணும், நம்ம நியூட்டனில் சொல்லணும். சரிங்களா? வெயிட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன். அப்போது நியூட்டன் சொல்லணும். அப்போ கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் போடுங்க. அப்போ 1 kg இஸ் ஈக்குவல் டு 9.81 நியூட்டன். 1 kgf இஸ் ஆல்சோ 9.81 நியூட்டன். நோட் பண்ணிக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, சிம்பிளாக கேட்பாங்க 1 kg ஈக்குவல் டு டேஷ் நியூட்டன் பாங்க 9.81 நியூட்டன். 1 kgf இஸ் ஈக்குவல் டு 9.81 நியூட்டன். ஜேடிஓவில் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி சிம்பிளாக போட்டுருவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி எக்ஸாம் அண்ட் யூனிட் கன்வர்ஷன். ஓகேங்களா? எஸ், யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸாம் அப்படின்றாங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூமா? மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வின்னு எழுதுவீங்களா? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எழுதுவீங்களா? வெயிட் இஸ் ஈக்குவல் டு எழுதுங்களா? சாரி, யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பர் வால்யூம் எழுதுவீங்களா? அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். வெயிட் மீன்ஸ் வாட் ஹியர்? 1 minute. Mass into acceleration due to gravity. Weight is equal to 1 kg. Yes, correct. Weight is equal to mass into acceleration due to gravity. ஓகேங்களா? m equal to weight is equal to Newton is equal to force equal to mass into acceleration due to gravity ன்னு சொல்றீங்களா? g ன்னு போடுறீங்களா? சேம் அதான் இங்க எழுதிருக்காங்க. weight equal to mass into g. அப்ப gamma equal to m into gamma equal to weight க்கு பதிலா m into g ன்னு போடுறீங்க. வால்யூம் as it is அப்படியே இருக்கும். இந்த மாஸ் பர் வால்யூம் எங்கே பார்த்த மாதிரி இருக்கா? டென்சிட்டி. சரிங்களா? அப்போ மாஸ் பர் வால்யூம் அப்படின்றது டென்சிட்டி நீங்கள் போட்டு எழுதலாம். சரி, இல்லை ஆல்ரெடி மாஸ்க் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. ரோ இன்ட்டு வின்னு. ரோ இன்ட்டு வி அப்ளை பண்ணுங்க. வி கேன்சல். அப்போ காமா ஈக்குவல் டு ரோ ஜி. அப்போ யூனிட் காமா ஈக்குவல் டு ரோ ஜி அப்படின்னு எழுதலாம். ரோன்றது டென்சிட்டி ஆஃப் தி எனி மேட்டர்ஸ், ஜின்றது ஆக்சலேஷன் டியூ டு 9 கிராவிட்டி ஆஃப் தி எர்த் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? எஸ். அப்போ யூனிட் ஆஃப் தி யூனிட் வெயிட், சாரி வெயிட், யூனிட் வெயிட்டுடைய யூனிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் கியூப். அனதர் நேம். ஓகேங்களா? இப்போ இந்த யூனிட் வெயிட்டுக்கு என்னென்ன நேம்லாம் மற்றவங்க சொல்லலாம். வெயிட் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட்னு வந்துட்டாவே உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நியூட்டனில் தான் கொண்டு வரணும். டென்சிட்டின்னு வந்துருச்சு சார் அப்படிங்க, அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. வெயிட். ஓகேங்களா? வெயிட்னு வந்துட்டாவே உங்களுக்கு வெயிட்னு வந்துட்டாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெயிட் தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? மாஸ் டென்சிட்டினா டென்சிட்டி, வெயிட் டென்சிட்டினா வெயிட், ஸ்பெசிஃபிக் வெயிட்னாலும் வெயிட் தான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்
டெம்பரேச்சர்ப்பா டெம்பரேச்சர் parameters very very important parameter for the fluid mechanics. Why? Because of டெம்பரேச்சர்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, விஸ்காட்டிட்டி சேஞ்ச் பண்ணி விட்டுரும், சர்ஃபேஸ் டென்ஷன் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப டேஞ்சர் இல்லைங்களா? எஸ். அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க? தெர்மோமீட்டர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. என்ன டெம்பரேச்சர், என்ன ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னு ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், நாட் ஓன்லி லிக்யூட், ஃப்ளூயிட் இது. அப்போ இதில் வந்து லிக்யூடும் இருக்காரு, கேஸும் இருக்காரு. ஃபைண்டிங் 4 டிகிரி செல்சியஸ் அண்ட் 27 டிகிரி செல்சியஸ் ஆஃப் தி ரூம் டெம்பரேச்சர். சரிங்களா, ஜென்ரலி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ப்பா. ஜென்ரலி ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட் ஃபைண்டிங் 27 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்றாங்க. அப்போ 25 to 27 டிகிரி செல்சியஸில் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வாட்டருடைய ஓகேங்களா, வாட்டருடைய டென்சிட்டி ஓகேங்களா, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ்க்கு ஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. மெர்க்குரிக்கு 4 டிகிரி செல்சியஸ்க்கு டென்சிட்டி வந்து 13.6. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா, எஸ், எதுவுமே கொடுக்கல அப்படின்னா த சேம் வேல்யூ அட் 25 to 29 டிகிரி செல்சியஸ் ஆல்சோ. ஓகேங்களா, 25 to 29 டிகிரி செல்சியஸ் ஆல்சோ நோட் பண்ணிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பாது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் தி 1, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் தி மெர்க்குரி இஸ் தி 13.6. அப்போ வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் தி மெர்க்குரின்னு கேட்குறாங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி G கொடுத்துருக்கீங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மா. ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி G இஸ் ஈக்குவல் டு மா. ஓகேங்க, டென்சிட்டி ஆஃப் தி ஓகேங்களா, டென்சிட்டி ஆஃப் தி எனி மேட்டர்ஸ் தான் சொல்கிறோம். அப்போ டென்சிட்டி ஆஃப் தி மெர்க்குரி டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தி ஸ்டாண்டர்டு ஃப்ளூயிடு வாட்டர். ஓகேங்களா, ஸ்டாண்டர்டு லிக்யூடு வாட்டர். அப்போ ஜியோட வேல்யூ 13.6 into 1000 மல்டிபிகேஷன் 3 0 தூக்கி போட்டுக்கோங்க. அப்போ 3600 kg per மீட்டர் கியூப். 13600, அதாவது ஒரு மீட்டர் கியூப் 1 மீட்டர் லென்த்து பிரெத்து ஹைட்டு 1 மீட்டர் கியூப் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் மெர்க்குரியை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து நிரப்புறீங்க. சரிங்களா, ஃபில் பண்ணுறச்ச உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அதனுடைய வெயிட்டு 13600 கிலோ இருக்காம்பா, பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. 1 மீட்டர் கியூபுக்கு 13600 கிலோ அப்படின்னா 0.5 மீட்டர் கியூபுக்கு எப்படி இருக்கும்? பாதி இருக்கும். 0.25 மீட்டருக்கு எப்படி இருக்கும்? அதை விட இன்னும் பாதி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபில்லிங் தி வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். ஓகேங்களா, எஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா. இது என்ன சொல்கிறது? ஸ்பெசிஃபிக் வால்யூம். எஸ், ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா specific weight means what? Specific weight means weight per volume. Specific volume means volume per weight, inversely proportional. நோட் பண்ணி கேட்க ரெண்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, எஸ், ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வெயிட் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட்னு கொடுத்தா என்ன பண்ணுறீங்க? வெயிட்டை ஃபஸ்ட்டு போட்டு வால்யூம் கீழே போடுறீங்களா, அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் வால்யூம் கொடுத்துட்டாங்க, வால்யூம் per weight, அவ்வளோதான். அப்போ 1/γன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 1/ρ ஆர் 1/γன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, 1/டென்சிட்டின்னு எழுத முடியாது, 1/யூனிட் வெயிட்னு எழுதலாம். 1/யூனிட் வெயிட். இந்த இதில் கொஞ்சம் மாற்றிக்கோங்கப்பா. டென்சிட்டி போட மாஸ் பர் வால்யூம்னு போயிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிப்பா. விஸ்காசிட்டினா என்ன, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். விஸ்காசிட்டினா என்ன, அதனோட யூனிட் என்ன, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஃப்ளூயிடுடைய ப்ராப்பர்ட்டி படிச்சிங்கன்னா போதும்பா. சரிங்களா, ப்ராப்பர்ட்டி படிச்சிங்கன்னா போதும். இங்கேருந்து தான் உங்களுக்கு ஆஸ் பர் சிலபஸ் படியே ஆரம்பிக்குது. மோனோமெட்ரி, ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ். ஓகேங்களா, ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ், இம்மர்ஸ்டு பாடி. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு இதை ஆரம்பிக்குது. ஓகே, எஸ், போவாங்களா. ஓகே, ஸோ விஸ்காசிட்டி. ஓகே, the direct measurement of the internal resistance between the two layer. சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ கவனிங்க, நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுதுப்பா, கரெக்டாக. இன்னொரு வாட்டர் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில், ஒரு ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஃப்ளூயிட் ஆகுது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் ஃப்ளோ ஆகுறாரு. இப்போது இந்த 2 ஃப்ளூயிடும் இப்படி 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு விசை, 2 ஃப்ளூயிடும் மீட் பண்ணுற இடத்துல இப்போ 2 பேரும் இன்டர்மிக்ஸ் ஆகுறாங்க.
எதுக்கு நாங்கள் இன்டர்மிக்ஸ் ஆகணும்? சரி ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஆயில் போகுது, இதில் வந்து வாட்டர் போகுது, சரிங்களா? சென்டரில் ஒரு பிளேட் இருக்குது. அப்போ இதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சம்திங் கிவன் ஃபோர்ஸ் இன் டு திஸ் பிளேட், இது ஒரு ஃபோர்ஸ் இந்த பிளேட்டு கொடுப்பாங்க. ரெண்டுக்கும் ஒரு உராய்வு விசை வருதா, அதுதான் விஸ்காசிட்டி அப்படின்றாங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஃப்ளூயிட் அப்படின்றோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஃப்ளூயிட் லேயர், அதுக்கு பேர் தான் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, கையை நீங்கள் எப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கும் போது உங்களுக்கு ஒரு சவுண்டு வருதா, அந்த சவுண்டு தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அதுதான் விஸ்காசிட்டி. ரெசிஸ்டன்ஸ் எகைன்ஸ்ட் ஃப்ளூயிட். ஓகேங்களா? விஸ்காசிட்டினா இப்படி கூட சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ் எகைன்ஸ்ட் ஃப்ளூயிட். அதாவது தண்ணி ஃப்ளோ ஆகிறத எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது, அதையும் கூட நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லலாம். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா ஷியர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உராய்வு விசை தானே நமக்கு, டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் தான், டேஞ்சென்ஷியல் ஷியர் ஃபோர்ஸ் தானே. அப்போது ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வாட், டிபெண்டிங் அப்பான் தி கிரேடியன்ட் வெலாசிட்டி. ஓகே, அந்த வெலாசிட்டி நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது நமக்கு அந்த வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆகும், இப்படி தான் ஃப்ளோ ஆகும்னு வச்சுக்கோங்க, இதுதான் வெலாசிட்டி. அப்போ இந்த வெலாசிட்டி வந்து எங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த வெலாசிட்டி கிரேடியன்ட் எதை டிபெண்ட் பண்ணி வருது, இதனுடைய வெலாசிட்டி டிபெண்டிங் அப்பான் தி ஹைட். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் வந்து அதாவது உராய்வு விசை வருது அப்படின்னு. டைம், ஓகேங்களா? டிடி திக்னஸ், டைம் கிடையாது, திக்னஸ். அப்போ வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி shear stress directly proportional to the velocity gradient or shear rate of shear strain சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்டன் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே, இஸ் a fluid is a Newton fluid அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணி போடுறாரு அவர். அப்போ shear stress directly proportional to the velocity gradient அப்படின்றப்ப இது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் தான் விஸ்காசிட்டி. ஓகேங்களா? அப்போ the ratio between what is meant by viscosity, the ratio between the shear stress to the velocity gradient is known as viscosity அப்படின்னு நம்ம சொல்றோம், is known as viscosity. ஓகே, எஸ். அப்போ மோர் விஸ்காசிட்டி, விஸ்காசிட்டி நமக்கு என்னது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். மோர் விஸ்காசிட்டி, ஃப்ளோ இஸ் வெரி லெஸ். ஓகேங்களா? மோர் விஸ்காசிட்டி, ரெசிஸ்டன்ஸ் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஃப்ளோ பண்ண விடுவாங்களா, ஒரு ஃப்ளோ பண்ணுமா, பண்ணாது. அப்போ வெரி டிஃபிகல்ட் டு ஃப்ளோ, ரிலேட்டிவ். ஓகேங்களா? வெரி டிஃபிகல்ட் டு ஃப்ளோ. அப்போது விஸ்காசிட்டி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, ஃப்ளோ வந்து கஷ்டமாக இருக்குது. விஸ்காசிட்டி கம்மியாக இருக்குது, ஃப்ளோ வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சரிங்களா? ஃப்ளோ பிடிச்சிங்க ரொம்ப முக்கியம். ரெசிஸ்டன்ஸ் எகைன்ஸ்ட் ஃப்ளோ, அதனால தான் ரெட் கலரில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் எகைன்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்காசிட்டி மீன்ஸ் resistance against flow. Okay, yes, இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சா, இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் பா. tau is equal to the shear stress, tau is equal to mu into dou u by dou y. அப்ப shear stress equal to force into contact area, force into this contact area. அதே நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ். ரிலேட்டிவ் வெலாசிட்டி, அப்போ ரெண்டு வெலாசிட்டி போகுது. அதாவது இதுதான் ஒரு ஷாஃப்ட்னு வச்சுக்கோங்களேன், இதில் வெலாசிட்டி v1 போகுது, இதில் வெலாசிட்டி v2 போகுது. ரெண்டுக்குள்ள சேஞ்சஸ் தான் எங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி v2 மைனஸ் v1 அப்படின்றோம். v2 மைனஸ் v1. okay, yes. Next, v2 minus v1. no slip condition அப்படின்றாங்க. அது என்ன சார், no slip condition, no change in velocity condition அப்படின்னா எந்த ஒரு ஸ்லிப்புமே கிடையாது. இந்த ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருப்பார், ஒன்லி ஃப்ளோ மட்டும் தான் போகும். இந்த பைப்பு எங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? நோ வெலாசிட்டி சேஞ்ச், நோ ஸ்லீப் கண்டிஷன் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு போயிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது என்னென்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி v1 மைனஸ் v2 ரெண்டும் எங்களுக்கு வந்து ஜீரோவாக இருக்கும். தெர் இஸ் நோ ஸ்லீப், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி வெலாசிட்டி. அப்போ v1 அதே தான், v2 எங்களுக்கு அதே தான். ஒரு ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போவாங்க, இன்னொரு ஃப்ளூயிட் வந்து இப்படி போவாங்க. ரெண்டுமே எங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். ஸோ அதனால் மைனஸ் போட்டாச்சு, ரெண்டையும் கழிச்சிருக்கீங்க, ஜீரோ வந்துருச்சு. ஓகே, அப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் பார்த்து, அங்கே வெலாசிட்டி கிரேடியன்ட், இங்கே வந்து ரேட் ஆஃப் தி ஷியர் ஸ்ட்ரெயின். இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, ஆர் டைனமிக் விஸ்காசிட்டி எது வேணும்னு சொல்லிக்கலாம், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை. அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் tau is equal to mu into dou u by dou y or dou theta divided by t. ஓகேங்களா? dou theta divided by t, rate of the shear strain அப்படின்னு நம்ம சொல்லலாம், rate of the shear strain. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், dou u by dou y. ஓகேங்களா? அப்போ dou u by dou y மீன் velocity gradient. ஓகேங்களா? அதாவது இந்த velocity change with respect to some thickness or height. ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ஹைட்ராலிக் கிரேடியன்ட்? ஹைட் டிவைடட் பை லென்த். லென்த் மீன்ஸ் சம்திங் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு மீட்டர் லென்த். ஓகேங்களா? சேம் வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு சம் லென்த் ஆர் ஹைட், வெலாசிட்டி கிரேடியன்ட். ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் ஆர் ஹைட், ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் ஆர் ஹைட், ஸ்ட்ரெஸ் கிரேடியன்ட். அவ்வளோதான். சரிங்களா? எஸ்.
ஓகே. அப்போ டோ டீட்டா டிவைட் பை டோ டி. அப்போ ஆங்குலர் டீஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் ஆங்குலர் டீஃபர்மேஷன், ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் கூட அதை சொல்லுவாங்க. ஓகே. நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியில் மியூ அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா அது கான்ஸ்டன்ட் தான், நமக்கு இது ஒரு கான்ஸ்டன்ட். நமக்கு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே எப்படி ஊக்ஸ்லா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் சொன்னார். யங்ஸ் மாடலஸை கான்ஸ்டன்ட்டாக கொண்டு வந்து வச்சார். அதுமாரி நியூட்டன் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல விஸ்காசிட்டின்றது ஒரு கான்ஸ்டன்ட்டுங்க, கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அது அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு யூனிட் இருக்கா? இருக்குது. இனிமேல் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே. எஸ். அப்போ யூனிட் ஆஃப் தி டைனமிக் விஸ்காசிட்டி tau is equal to mu into dou by dou y பா. வாட் இஸ் மீன் பை tau? shear stress நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சா? mu எங்களுக்கு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்க. அடுத்தது dou u by dou y. அப்போ வெலாசிட்டி dou u by dou y மீட்டர். சரிங்களா. வெலாசிட்டி மீட்டர் per செகண்ட்ஸ். yன்றது அகைன் மீட்டர் கேன்சல். அப்போ 1/செகண்ட்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். அப்போ இதை கொண்டு போங்க இங்கே. நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சா? எஸ். ஆர் பாய்ஸ். ஓகேங்களா. பாய்ஸ் ஆர் நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர். 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. விஸ்காசிட்டி கண்டுபிடிச்சிட்டு பாய்ஸில் சொல்லுங்கம்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை டிவைட் பை 10 போட்டிங்கன்னா ஆன்சர். பாய்ஸில் கொடுத்து நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 10 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா. எஸ். நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு எஸ்ஐ யூனிட் அப்படின்றது நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் செகண்ட்ஸ். அப்போ இந்த பாஸ்கல் என்ன சார்? நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். பாஸ்கல் அப்படின்றது இஸ் ப்ரெஷர் தியரம், அதை நம்ம படிப்போம். சரிங்களா. பாஸ்கல் அப்படின்றது ஒரு ப்ரெஷர் தியரம் அது. ஓகே. நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல். செகண்ட் சொல்லிடுங்க. அப்போ பாஸ்கல் செகண்ட்ஸ் கூட இதை நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் பாய்ஸ். 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் ஆர் டைன் செகண்ட்ஸ் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். இந்த டைன் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of ஓகேங்களா 10 to the power of -5. சரிங்களா. எஸ். 1 டைன் இஸ் ஈக்குவல் டு நோட் பண்ணிக்க. 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -5 நியூட்டன். சரிங்களா. ஆர் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 5 டைன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி யூனிட். ஓகேங்களா. அந்த விஸ்காசிட்டி யூனிட்டை கேஜி பர் மீட்டர் செகண்ட்ஸ்னு எழுதலாம். ஒன்றில் இந்த நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேஜியை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா. நியூட்டன் வந்து கேஜியை கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. கேஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனா மாஸ். ஓகேங்களா. இப்போ கேஜின்றது நமக்கு என்னது? மாஸ் தான் சொல்லுவோம். இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலேஷன் சொல்லுவாங்களா. அப்போ ஃபோர்ஸ் டிவைட் பை ஆக்சலேஷன் போட்டிங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா. விஸ்காசிட்டி யூனிட் கேஜி பர் மீட்டர் செகண்ட்ஸ். இந்த கேஜி பர் மீட்டர் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர். 1 டைன். ஓகேங்களா. 1 டைன் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/10 பாஸ்கல். இதெல்லாம் தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவே உங்களுக்கு தேவையில்லாது தான். ஓகே. இதே உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா தான். இந்த டைன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. பட் 1 டைன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 டைன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -5 நியூட்டன். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 5 டைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் per மீட்டர் ஸ்கொயர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் அடுத்தது இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரதர். இவர் அப்படின்னா இவர் செகண்ட் பிரதர். ஓகேங்களா. யார்? கினமேட்டிக் விஸ்காசிட்டி. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அஃபெக்ட் பண்ணுவார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டி, எங்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியே போதும், நான் வந்து ஃப்ளோ ஆகிறதுலேயே டேஞ்சன்ஸ், எங்கிட்ட வெலாசிட்டி இருக்குது, வெலாசிட்டி கிரேடியன்ட் எங்கிட்ட வெலாசிட்டி இருக்குது, அண்டு அதோடைய திக்னஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க, வெலாசிட்டி கிரேடியன்ட் வச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி டேஞ்சன்ஷியல் தான் ஃப்ளோ ஆகிறேன். ஸோ அதனால் சிஎஸ்எஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்லிட்டு நியூட்டன் டேரக்டாக எழுதிட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்டேரக்டாக வராரு. ஓகே. நீங்கள் வெறும் ப்ராப்பர்ட்டி தானே நீங்கள் வச்சுருந்தீங்க, நான் டென்சிட்டி வச்சுருக்கேன், நான் டென்சிட்டி வச்சு அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கினமேட்டிக் விஸ்காசிட்டி வராரு. கினமேட்டிக் விஸ்காசிட்டி த ரேஷியோ பிட்வீன் தி டைனமிக் விஸ்காசிட்டி ஆர் விஸ்காசிட்டி டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் தி மேட்டர்ஸ், டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எஸ். அப்போது கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆர் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி யுவர் விஷ், நீங்கள் எப்படி வேணால் ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கோங்க. மியூ டிவைடட் பை டென்சிட்டி. ஓகேங்களா. மியூ அப்படின்றது நமக்கு கேஜி per மீட்டர் செகண்ட்ஸ்னு கூட எழுதலாமா இதை? சரிங்களா. கேஜி per மீட்டர் கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போது கேஜி கேன்சல், மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு மீட்டர் கேன்சல், மீட்டர் ஸ்கொயர் மேலே போகிற மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட்ஸ். ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் கன்சாலிடேஷனோட யூனிட் இதே தான், சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. எஸ். அப்போ எஸ்ஐ யூனிட் என்னங்க? மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட்ஸ். சிஜிஎஸ் யூனிட் என்னங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட்ஸ் ஆர் ஸ்டோக் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ஸ்டோக் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of -4 per 10 to the power of -4 மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட்ஸ் ஆர் 1 ஸ்டோக் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட்ஸ்னு நம்ம எழுதிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் போகுது. கினமேட்டிக் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா. சார் இதுதான் அப்புறம் சிலபஸில் இல்லையே அப்படி கேட்பாங்க. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன, சரிங்களா, லேமினார் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன, டிரான்சிஷன் ஃப்ளோனா என்ன, ஃப்ரிக்ஷன் லாஸ், அதில் எல்லாம் விஸ்காசிட்டி இருக்குது. சரிங்களா. விஸ்காசிட்டி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி படிக்காமல் நீங்கள் உள்ளே போகவே முடியாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட். ஓகே.
அப்போ அந்த கினமேட்டிக் விஸ்காசிட்டிக்கும் ப்ளஸ் டைனமிக் விஸ்காசிட்டிக்கும் ஏதாச்சும் ஸ்டாண்டர்டு வேல்யூஸ் இருக்கா? இருக்குது. ஓகேங்களா? எஸ். அப்போது கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஃபர்ஸ்ட் டைனமிக் விஸ்காசிட்டி பாருங்கள். டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிபாய்ஸ். சரிங்களா? 1 பாய்ஸில் 1 சென்டிபாய்ஸ். அப்போ 1 சென்டி நான் மாற்றுறேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர் எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிக்கிறேன். வாட்டர் ஓகே இப்படி கூட கேட்பதா, வாட் இஸ் தி டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் வேல்யூ 1 சென்டிபாய்ஸ். அப்போ 1 சென்டி, அப்போ 1 சென்டி வந்து நான் மீட்டருக்கு ஃபஸ்ட்டு மாத்திரேன் 100. ஓகேங்களா? பாய்ஸ் நியூட்டனுக்கு மாத்திரம் 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சா? எஸ். 0.1 10 ஆல்ரெடி போட்டேன், 1/10 நியூட்டன் செகண்ட் மாத்திரேன், /100 இங்கே போட்டேன். சரிங்களா? ஏருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.0183 சென்டிபாய்ஸ். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா 55 டைம்ஸ். ரேஷியோ கேட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். The viscosity of the water directly proportional to the density. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? பண்ணித்தான் உங்களுக்கு ஒரு வழி இல்லை. இங்கே பாருங்க, கினமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டியோட போய் டென்சிட்டியா? அப்போ கினமேட்டிக் விஸ்காசிட்டி நியூ இன்டூ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மியூவா? அப்போ மியூக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டென்சிட்டியா இருக்காரு. கினமேட்டிக் விஸ்காசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டென்சிட்டியாக இருக்கார். கரெக்டாக? அதனால் அந்த வேர்டு எதை கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ். அப்போது வாட்டரோட டென்சிட்டி அதிகம், அப்போ விஸ்காசிட்டி அதிகமாக இருப்பார் 1 சென்டிபாய்ஸ். ஏரோட டென்சிட்டி கம்மி 1.24 kg/m³. அதனால் விஸ்காசிட்டி வந்து கம்மியாக இருப்பார் 0.0183. இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா 55. அப்போ விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 55 டைம்ஸ் ஆஃப் தி விஸ்காசிட்டி ஆஃப் தி ஏர். அப்போ வாட்டர் இஸ் மோர் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு ஏர். கரெக்டு தானே அது? சரிங்களா? காற்று டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுது, ஆனால் தண்ணி அப்படிங்களா கையில் நின்றுருக்கு இல்லைங்களா? அப்போ ரீசன் என்ன? டென்சிட்டி அவருக்கு அதிகம், அது மட்டும் இல்லாமல் விஸ்காசிட்டி ரெசிஸ்டன்ஸ் அவருக்கு அதிகம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அது. ஓகே, எஸ். ஓகே, அப்போ கினமேட்டிக் விஸ்காசிட்டி என்னவா இருப்பார்? அப்படியே ரிவர்ஸாக இருப்பார். சரிங்களா? எஸ். அப்போது டிவைடட் பை 1000. கினமேட்டிக் விஸ்காசிட்டி நம்ம என்ன சொல்லலாம்? விஸ்காசிட்டி பை டென்சிட்டி. எதனுடைய விஸ்காசிட்டி? இது வந்து வாட்டர். அப்போ வாட்டரோட டென்சிட்டி பை 1000 போட்டால் அதனோட வேல்யூ என்ன தெரியுமா? 0.01 ஸ்டோக். அப்படி எகைன் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி ஏர் போட்டிங்கன்னா 1.24 0.148. அப்போ ரெண்டுக்கு ரேஷியோ விடுங்க, அப்போ 15 டைம்ஸ் நமக்கு வரும். நோட் பண்ணிக்கங்கப்பா. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 55 டைம் 55 டைம்ஸ் ஆஃப் தி ஏர். கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி ஏர் இஸ் ஈக்குவல் டு 15 டைம் 15 டைம்ஸ். சரிங்களா? 15 டைம்ஸ் ஆஃப் தி வாட்டர் அப்படின்ட்டா அப்படியே ரிவர்ஸாக வந்துட்டார். கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி ஏர் இஸ் ஈக்குவல் டு 15 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மோர் தென் தி வாட்டர் அப்படின்றோம். இட் இஸ் மோர் தென் த வாட்டர். ஓகே, எஸ். நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்பா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டியோடைய ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு. ஓகே, இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ் தான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஃபுல் வீடியோ கிளாஸாக ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சிவில் விங்ஸில் ஆல்ரெடி நம்ம ஃபுல் வீடியோ நம்ம கிளாஸில் போட்டாச்சு. ஓகே, நீங்கள் இப்போ உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் கிளாஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்டிருக்காங்க இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 170+ மார்க்கு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொஸ்டின் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ, சரிங்களா, மாரத்தான் கிளாஸஸ், டிஸ்கஷன் ஆஃப் டாபிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். 170+ கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் மட்டும் தான் வந்து அதனுடைய வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அந்த லிங்க்கும் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா? அந்த சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி ரைஸ், ஓகேங்களா, ட்ரைக்கு என்ன, வெட்டுக்கு என்ன, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிப்பா. சரிங்களா? அதாவது ஜெட்டோடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ என்ன, வாட்டர் ட்ராப்ஸோடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ என்ன, பபுள்ஸ்க்கு சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ என்ன, எதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரிங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்னன்னா இது டென்சைல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? டென்சைல் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பர் லென்த் அதான் மீனிங். சரிங்களா? ஃபோர்ஸ் பர் லென்த். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது சிக்மா அப்படின்ற நோட்டேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபோர்ஸ் பர் லென்த். அப்போ நியூட்டன் பர் மீட்டர். சரிங்களா? நியூட்டன் பர் மீட்டர் தான் அதனுடைய யூனிட். சரிங்களா? ஃபோர்ஸ் பர் லென்த். இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? டென்சைல் ஃபோர்ஸ் பிட்வீன் டென்சைல் ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ லிக்யூட்ஸ் அப்படின்றோம். டென்சைல் ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ லிக்யூட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஓகேங்களா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேனலில் ஃப்ளோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும், சின்னதாக ஒரு நீடில். ஓகேங்களா? ஒரு நீடில் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க ஆர் ஜென்ரலாகவே நீடில் ஆர் அதர் ஃப்ளூயிட்ஸ். ஓகேங்களா? அதர் ஃப்ளூயிட்ஸ் நமக்கு வரும்போது என்ன இருக்கும், இதனுடைய
ஃபோர்ஸ்க்கும் இதனுடைய ஃபோர்ஸ்க்கும் இன்பிட்வீன் த டேஞ்சன்ஷியல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு சர்ஃபேஸ் டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே நமக்கு வந்து டேஞ்சன்ஷியல் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா, எஸ். ஸோ அப்போ இது எதனால் நடக்கும் அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் டியூ டு கொகிஷன் பிட்வீன் த டூ ஃப்ளூயிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமா, கொகிஷன் பிட்வீன் த டூ ஃப்ளூயிட்ஸ். கொகிஷன் அப்படின்னா என்ன, எதில் சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமான கொகிஷன் பிட்வீன் த டூ ஃப்ளூயிட்ஸ். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிடு இன்னொரு ஃப்ளூயிடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்க ட்ரை பண்ணும். சரிங்களா, ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்க ட்ரை பண்ணும். அதனால தான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அப்போ கொகிஷன் இஸ் மேக்ஸிமம், சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் மேக்ஸிமம். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ரீசன் அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக இந்த மாலிகுலார் மூமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா, இந்த மாலிகுலர் உள்ளுக்குள்ள கூடிய இந்த வாட்டரில் கூடிய மாலிகுலர் வந்து வேகமாக அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகிடும். சரிங்களா, அதனால கொகிஷன் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். சரிங்களா, ஸோ அப்போ கொகிசிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சா சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் குறையும், கொகிசிவ் ஃபோர்ஸும் குறையும். சரிங்களா, ஸோ அதான் சொல்கிறாங்க சர்ஃபேஸ் டென்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஓகேங்களா, அட் 20 டிகிரி செல்சியஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்பா. அட் 20 டிகிரி செல்சியஸ் சர்ஃபேஸ் டென்ஷனோட வேல்யூ 0.073 நியூட்டன் பர் மீட்டர். 0.073 நியூட்டன் பர் மீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூஸ். ஓகேங்களா, ஜெட்டுக்கு, அதாவது ஜெட் நாசிலேருந்து வருது இல்லைங்களா, இந்த ஜெட் நாசிலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அடுத்து வாட்டர் ட்ராப்புக்கு ஜென்ரலாக ட்ராப் அப்படின்றாங்க. அது ஆயிலாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், பெட்ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அடுத்தது பபுள்ஸ், சோப் பபுளாக இருக்கட்டும், ஒரு வாட்டர் பபுளாக இருக்கட்டும், அதனுடைய வேல்யூ என்ன. இப்போ பாருங்கள், இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் எழுதுறாங்க. சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மீன்ஸ், அதாவது ட்ராப்புக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருக்குது, ஜெட்டுக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருக்குது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். அப்போ ப்ரெஷர் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு 2 சிக்மா டிவைட் பை D. சரிங்களா, அப்போது ப்ரெஷர் P ஈக்குவல் டு 4 சிக்மா டிவைட் பை D ஃபார் வாட்டர் ட்ராப்ஸ்க்கு. ஓகேங்களா, பபுள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 சிக்மா டிவைட் பை D. இருக்குல்லையே பபுள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பபுள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பபுள்ஸ் வரும்போது டக்குன்னு தொட்டோம் நமக்கு என்ன ஆகுது, உடஞ்சிருது. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபுல்லாக ஹை ப்ரெஷர்னால உள்ளே இருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு தொட்டவுன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும்னு நமக்கு அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுது. சரிங்களா, ஸோ ப்ரெஷர் பபுள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் எதுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னா, ஜெட்டுக்கு வந்து அதிகம். சிக்மா இஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா, சிக்மா வந்து பார்த்திங்கன்னா அதிகம் யாருக்குன்னா ஜெட்டுக்கு அதிகம். அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ்க்கு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. இது ப்ரெஷர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் எழுதியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ சிக்மா நமக்கு வேணும்னா டிவைட் பை P/4 கொண்டு வரணும் நமக்கு. ஓகே, PD/4. ஓகே, அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட், வேப்பர் பாயிண்ட், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அட் வேப்பர் ப்ரெஷரில் நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷனே இருக்காது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இதுலேருந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபார்முலா கேட்டு விட்ருவாங்க. இல்லைங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால் வருது, கொகிஷன். ஓகேங்களா, கொகிஷன் பிட்வீன் தி டூ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், கேபிலரி ரைஸ். இவங்க ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொகிஷனால வருவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து அகிஷன் நமக்கு வரும். ரெண்டுமே ஓகேங்களா. நான் கொகிஷன் மட்டும் இல்லைங்க, நான் வேற ஒரு ஃப்ளூயிடுக்குள்ளேயும் போய் ஒட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கேபிலரி ரைஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றிடுறீங்க, ஒரு கிளாஸ் டியூபை நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ரைஸ் ஆகுது. சரிங்களா, எஸ். இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேபிலரி ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். H is equal to 4 sigma divided by rho GD into cos theta. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா, H is equal to 4 sigma divided by rho GD into cos theta அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். அப்போ கேபிலரி ரைஸ் டியூ டு போத் கொகிஷன் அண்ட் அகிஷன் ரெண்டுலேயுமே வரும். ஓகேங்களா, ரெண்டுலேயுமே வரது தான் நமக்கு போத் கொகிஷன் அண்ட் அகிஷன் தான் நம்ம கேபிலரி ரைஸ். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் டியூ டு கொகிஷன் ஒன்லி, கேபிலரி ரைஸ் ஆர் கேபிலரி ஆக்ஷன் போத் கொகிஷன் அண்ட் அகிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எஸ். The glass tube inserted into the water or any other liquid, the liquid rise or increasing, the liquid height, ஓகேங்களா, increasing inside the tube is known as capillary rise. ஓகேங்களா, ஒருவேளை டவுன் ஆச்சு அப்படின்னா அது பேர் கேபிலரி ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, டீட்டா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்கப்பா. டீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி லிக்யூட் அண்ட் மெட்டீரியல். அதை நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. சரிங்களா, எஸ். அப்போ டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி ஃபார் வாட்டர் அண்ட் கிளாஸ், 130 டிகிரி ஃபார் மெர்க்குரி அண்ட் கிளாஸ், 26 டிகிரி ஃபார் கெரோசின் அண்ட் கிளாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கேட்க மாட்டாங்க, இது ரெண்டும் கேட்பாங்க. ஓகேங்களா, வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வாட்டர் அண்ட் கிளாஸ்க்கு 0 டிகிரி, 128 ஆர் 130 டிகிரி ஃபார் தி மெர்க்குரி அண்டு கிளாஸ்க்கு. சரிங்களா? எஸ். இப்போ இந்த கேபிலரி ரைஸ்னா என்ன, கேபிலரி ஃபால்னா என்ன, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஓகே, எஸ். ஒன்றும் இல்லைப்பா, இப்போது சேம் ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, ஒரு கிளாஸ் டியூபை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போது ரைஸ் ஆகி உங்களுக்கு பபுள் இப்படி இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இது பாருங்கள், இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, அப்வேர்டு, ஓகேங்களா, அப்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்வெக்ஸாக இருந்துச்சுன்னா, அப்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்வெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேபிலரி ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சாரி கேபிலரி ஃபால். ஓகேங்களா? எஸ். இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் கேபிலரி ரைஸ். சார் இதுதானே மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எட்ஜை பாருங்கள். நார்மலாக எப்பயும் போல் பபுள்ஸ் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்டர் லைன் எப்படி இருக்கும், இதுக்கு பேர் கேபிலரி ரைஸ்ப்பா. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஹரிசாண்டல் லைன் இந்த எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? எஸ். 1 மினிட் டெலிட் பண்ணிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஹரிசாண்டல் லைனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரைஸ் ஆகிருக்குங்களா, இதுக்கு பேர் கேபிலரி ரைஸ். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனோட இந்த எட்ஜ் டவுனில் இருக்குங்களா, கேபிலரி ஃபால். அப்போ இதனோட டேஞ்சன் லைன் வரீங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன், இதனுடைய ஆங்கிள் வந்து கிரேட்டர் than 90 டிகிரி, அதனால தான் 130 டிகிரி ஃபார் மெர்க்குரி. கேபிலரி ஃபால்க்கு. கேபிலரி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அதனால் 0 டிகிரி வரலாம், 26 டிகிரி வரலாம் ஃபார் கெரோசின் அண்டு கிளாஸுக்கு. ஸோ இது பேர் கேபிலரி ரைஸ் அப்படின்னா. அப்போ இந்த கேபிலரி ஃபால், ஓகே, இந்த கேபிலரி ஃபால் எதில் அதிகமாக வரும்னா கொகிஷன் வந்து அதிகமாக இருக்குதுண்ணா. இந்த மெர்க்குரி, ஏன்னா மெர்க்குரி தானே சொல்கிறேன் இல்லைங்களா, மெர்க்குரி போய் மெர்க்குரியில் தான் ஈஸியாக வந்து ஒட்டிக்குவார், அதனால் கொகிஷன். இந்த கேபிலரி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் கொகிஷன் அண்ட் அகிஷன் ரெண்டுமே நமக்கு வரும். சரிங்களா? எஸ். அப்போ அதாவது கொகிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், கொகிஷன் அண்ட் அகிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொகிஷன் இஸ் வெரி லெஸ், மெர்க்குரியில் கொகிஷன் இஸ் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் போய் இது நோட் பண்ணி, கேபிலரி ரைஸ் எதில் வரும், கேபிலரி ஃபால் எதில் வரும் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், அப்போ டேரெக்டாக ஒரு ஃபார்முலா தாங்க, கேபிலரி ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஜஸ்ட் பிளேட்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 சிக்மா டிவைட் பை ரோ ஜிடி இன்ட்டு காஸ்டீட்டா. அது கேட்டதில்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா டிவைட் பை ரோ ஜிடி இன்ட்டு காஸ்டீட்டா. சிக்மா வேல்யூ இஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன், தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ 0.07636 நியூட்டன் மீட்டர் உங்களுக்கு தெரியும். இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டயாமீட்டர் மட்டும் இருக்கும், ஜியோட வேல்யூ 39.81, 3 × 10⁻⁻5 டிவைடட் பை டி. டயாமீட்டர் மீட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா மீட்டரில் கிடைக்கும், எம்எம்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எம்எம்ல கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஆஸ் பர் சிலபஸ் நம்ம வரோம். ஆஸ் பர் சிலபஸ் படி என்ன சொல்லியிருக்காங்க, சிலபஸ் ஒரு டைம் பார்த்தலாமா? எஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர் இன் லிக்யூட்ஸ், ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டோட்டல் ப்ரெஷர் ஆன் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம வந்து அந்த டாப்பிக்கே வரும். இவ்வளோ நேரம் படித்தது எல்லாமே நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் தெரிஞ்சுதான் தான் இங்கே நீங்கள் படிக்க முடியும். டேரெக்டாக நீங்கள் ப்ரெஷர் பி ஈக்குவல் டு ரோ ஜி வச்சுப்பாங்க. ரோனா என்ன, டென்சிட்டி. அப்போ டென்சிட்டினா என்ன, ஜினா என்னது, ஓகேங்களா, ரோ ஜி அப்படின்றது காமாங்க. அப்போ காமானா என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிட்டோம். ஓகே, எஸ். போகலாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மோனோமெட்ரி ஆர் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் அப்படின்ற 1 மினிட். ஓகே, ஸோ மோனோமெட்ரி அண்டு ப்ரெஷர் மெஷர்மெண்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ப்ரெஷரை மெஷர் பண்ணும்பா சார், அந்த ப்ரெஷர் நமக்கு எதுக்கு, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு எதுக்கு படிக்கணும், நம்ம வந்து வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டீல் வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணுறோம், ஸ்டீல் கேட் டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு ஸ்பில்வே கட்டுறோம். அப்போது அதில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் எங்களுக்கு ஆக்ட் ஆகுது, இந்த வாட்டர்னால எங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் வருது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ். அப்போது ப்ரெஷர் என்ன, அந்த ப்ரெஷர்னால் வரக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, ஸோ அதனால தான் அந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டை நம்ம படிக்கணும். ஒரு பைப் லைன் டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ரைங்களா? ரொம்ப டீப்பாக படிக்க தேவையில்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அளவுக்கு படிக்க தேவையில்ல, வாட் இஸ் வாட் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகே, எஸ். ப்ரெஷர், ஓகேங்களா, ப்ரெஷர் மீன்ஸ் ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, இன்டென்சிட்டி ஆஃப் தி ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு சொல்கிறோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் ஏரியானா ஸ்ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், ஃபோர்ஸ் பர் இன்டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். ஓகேங்களா? இது ஒரு பீக்கர், இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டீங்க. அப்போது இதனுடைய லோடு எவ்வளோ வருது இந்த பேஸ்க்கு, அப்போ இதனுடைய பேஸ் லோடு டிவைடட் பை இதனுடைய ஏரியா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய ப்ரெஷர் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போது ப்ரெஷர் பி ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஏரியா, சேம் அதனுடைய ஏரியா கிடச்சிச்சு, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏரியா இஸ் த மீட்டர் ஸ்கொயர், ஃபோர்ஸ் தி நியூட்டன், ஸ்கேலார் குவான்டிட்டி. இதுக்கு டேரக்ஷன் கிடையாதுப்பா, நான் எந்த டேரக்ஷனாலும் நான் போவேன், 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு எந்த டேரக்ஷனாலும் நானும் போவேன். தெர் இஸ் நோ வெக்டர்
ஒன்லி ஸ்கேலார். ஓகேங்களா, டைரக்ஷன்லாம் எனக்கு வந்து கிடையாது. ஃப்ளூயிட் இஸ் த ஸ்டேஷனரி. ஓகே, த ப்ரெஷர் வேரிங் டெப்த் ஒன்லி. ஒரு ஸ்டாட்டிக்கான ஃப்ளூயிட். ஓகேங்க, ஸ்டேஷனரி ஃப்ளூயிட். அப்போ ஸ்டாட்டிக்காக ஒரு தவளை வந்து ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டு கம்முன்னு ஒரு தவளை அது பாட்டுக்கு இருக்குப்பா. சரிங்களா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர்லையோ ஓகேங்களா ஒரு டேங்க்லையோ நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க, அது வந்து ஸ்டாட்டிக்கான ஃப்ளூயிடாக இருக்குன்னா ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன வரும், ஒன்லி வேரிங் த டெப்த். ஓகேங்களா, அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வேரிங் தி டெப்த்தில் மட்டும் தான் எங்களுக்கு வந்து வேரி ஆகும் அப்படின்றாங்க. ஃப்ளூயிட் இஸ் தி மோஷன். ஓகேங்களா, மோஷன் ஃப்ளூயிட் அப்படின்றாங்க. ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். ஓகேங்களா, மோஷன் ஆர் ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். ப்ரெஷர் இஸ் வேரிங் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன். அதையும் நம்ம படிப்போம். சரிங்களா, எஸ். அப்போ டேரெக்டாக ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச்னு எழுதுறாங்க. சரிங்களா, ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். பாஸ்கல் வருவார். எஸ், இங்கே இருக்காரு. எஸ், பாஸ்கல்ல சொல்லியிருப்பேன், அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். ரோ ஜி இஸ் தி காமா யூனிட் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காமா இன்டு ஹெச் ஆர் ரோ ஃபார் 1000 டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர் ஆர் எனி அதர் மெட்டீரியல். ஓகே, சாரி, மேட்டர்ஸ். 9.81 ஆக்சலேஷன் டு கிராவிட்டி. இந்த ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். ஓகேங்களா, எஸ். அப்போது ப்ரெஷர் அட் டாப். ஓகேங்களா, ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அட் டாப்பில் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 0. ஏன்னா இந்த இடத்துல 0 வேல்யூ H ஈக்குவல் டு 0, H ஈக்குவல் டு 1 மீட்டர், H ஈக்குவல் டு 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லீனியர் வேரியேஷனாக போயிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, இப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா ஆஃப் இன்ட்டு பாட்டம் வந்து ரோ ஜி ஹெச் இன்ட்டு ஹைட் ஹெச். அப்போ ரோ ஜி ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 2. சாரி, ஓகேங்களா. சேம் சாயில் மெக்கானிக்ஸ் நம்ம என்ன படிச்சோமோ அதே தான். சரிங்களா, எஸ். ஓகே, இது புரிஞ்சது இல்லைங்களா. நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, அப்போ இது யாராச்சும் தியரி சொல்லணும் இல்லையா, ஒரு சயின்டிஸ்ட் வரணும் இல்லைங்களா இங்கே இந்த இடத்துல. அப்போது ஒரு சயின்டிஸ்ட் வர, அவர் தான் பாஸ்கல். சரிங்களா, இது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஒரு ரப்பர் பந்து எடுத்துக்குவோம். சரிங்களா, அங்கங்கே ஒரு ஹோலை போட்டுருவோம். இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஹோலை போட்டு விட்டு சென்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, தம்பு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பெருவிரல் வச்சு ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், த வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் இன் த ஆல் த டைரக்ஷன் சேம் வேல்யூ மீன்ஸ் சேம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ மீன்ஸ் ஹியர் ப்ரெஷர். அப்போ மீனிங் என்ன, சிக்மா எக்ஸ், எக்ஸ் டைரக்ஷனில் சிக்மா எக்ஸ், ஒய் டைரக்ஷனில் சிக்மா ஒய், இசட் டைரக்ஷனில் சிக்மா இசட். சரிங்களா, வாட் இஸ் வேல்யூ ஷியர் ஸ்ட்ரெஸ், டவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2. சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இந்த ப்ரெஷர் நமக்குலாம் சேம்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது 0, ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. சரிங்களா, இப்போ புரிஞ்சுதுங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பா இது. தி இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் சேம் இன் தி ஆல் த டைரக்ஷன். வார்த்தை முக்கியம். ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் நிலையான திரவம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிலையான ஒரு திரவம். சரிங்களா, எஸ், நிலையான ஒரு ஃப்ளூயிட், நிலையான ஒரு வாட்டரில். அப்போ எக்ஸ் டைரக்ஷன் சேம், ஒய் டைரக்ஷன் சேம், இசட் டைரக்ஷன் சேம்ட்டாங்க. அப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இசட் சேம். Tau z is equal to 0. Sigma x minus sigma y over 2 into sin 2 theta is the stress value. ஓகேங்களா, அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் 0. அப்போ இதோட மோர் சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா சிக்மா எக்ஸுக்கு இங்கே தான் இருக்கும், சிக்மா ஒய்க்கு பாயிண்ட் இருக்கும், சிக்மா இசட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அவ்வளோதான். எங்களை மோர் சர்க்கிள் இஸ் 2D ஒன்லி, நாட் 3D. ஓகே, எஸ். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சிக்மா எக்ஸ். ஓகேவா, எஸ். ஓகே, அப்போ இதோட யூனிட் என்ன, யார் சொன்னீங்க, பாஸ்கல் சொல்லிட்டார். அதனால் ப்ரெஷரோட யூனிட் பாஸ்கல்னே போடுப்பா அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, நான் தானே சொன்னேன், அதனால் எம்பேரே வச்சுருங்க அப்படின்ட்டார். அப்போ ப்ரெஷர் யூனிட் இஸ் பாஸ்கல். ஓகேங்களா, அப்போ பாஸ்கலுக்கு யூனிட் எழுதலாமா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, பாஸ்கல் செகண்ட்ஸ். இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கா, டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட். பாஸ்கல் யார் யூனிட், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, எஸ். அப்போ நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்ன்றது டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட், பாஸ்கல் செகண்ட்ஸ் கூட அதை சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். அப்போ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு, நோட் பண்ணிக்கோங்க, 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். 1 bar is equal to 10 to the power of 5 pascal கூட சொல்லலாம். ஓகேங்களா, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு பாஸ்கல் கூட சொல்லிக்கலாம். 1 மெகா பாஸ்கல் is equal to 10 பார்னு சொல்லலாம், ஆர் 1 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா, why, because of 1 மெகா பாஸ்கல், மெகா மீன் 10 to the power of 6. ஓகேங்களா, பாஸ்கல்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை நான் எம்எம் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுங்க, 10 to the power of 6 நியூட்டன் போட்டுக்கோங்க. மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எம்எம்னா இன்ட்டு 1000 எம்எம் மாறிடுச்சு, எம்எம் ஸ்கொயர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ கேன்சல், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சா. 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 10 பார் ஆர் 1 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா, எஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் யூனிட்பா, இது நமக்கு ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா, எஸ். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அளவு எதுவும் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்க, பிஎஸ்ஐ எப்படி சொல்லுவாங்க, பவுண்ட்ஸ் பர் இன்ச் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவ்வளோ பவுண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 1 பவுண்ட் ஈக்குவல் டு 0.45 kg. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, டோன்ட் வரி. சரிங்களா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்காக. ஓகே, எஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோ நீட், இது தேவையில்லை. ஓகே, இது ஒரு நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்,
1 bar is equal to 10 to the power of 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வாங்க. அப்போ ப்ரெஷர் கன்வர்ஷன் பண்ணுறோம் நம்ம. அப்போது ப்ரெஷர் கன்வெர்ட்டிங் எப்படி பண்ணுறது? ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஓகே இருக்குது. இப்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச். The atmospheric pressure height, okay, the height of the atmospheric pressure is 10.3 meter. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூ டு the atmospheric gravity, ஓகேங்களா? atmospheric gravityனாலே வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது எவ்வளோனா 10.3 மீட்டருக்கு. அப்போ ப்ரெஷர் என்ன பண்ணுவீங்க? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1000, height is 9.81, h is equal to 10.3 meter. இதெல்லாம் மல்டி பண்ணிங்க அப்படின்னா 103 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ஏடிஎம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போது இது அப்ராக்சிமேட்டாக 1 பார்னு சொல்லுவாங்களா? 1.031 பார் அப்ராக்சிமேட்டாக 1 பார்னு சொல்லிக்கலாம். 1 மில்லி பார் அப்படிங்கும்போது நமக்கு என்ன? இதெல்லாம் சேம்பா, ஒரு யூனிட் கன்வர்ஷன் தான். அப்போது மில்லி பார்ன்றாங்க. மில்லி மீன்ஸ் 10 to the power of -3. ஓகேங்களா? எஸ். மில்லி பார் ஆர் மில்லியன் பார்? கரெக்ட் தான். 10 to the power of -3. ஓகேங்களா? பார் அப்படிங்கிற 10 to the power of 5. இது கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு 760 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? 760 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். 1 டார், ஓகேங்களா? 1 டார், ஓகே, டார் இஸ் எல்இ அப்படின்னு சொல்லுவோம். 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் ஹெச்சி. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டதில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இது கேட்டிருக்காங்கப்பா. ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ். ஓகேங்களா? ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் என்ன? பாராமீட்டர். ஓகேங்களா? பாராமீட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின். ப்ரெஷருக்கும் வெலாசிட்டிக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? த ப்ரெஷர் இஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பாரோமீட்டர். சரிங்களா? எஸ். வெலாசிட்டி அனிமோமீட்டர். விண்ட் வெலாசிட்டிக்கு அனிமோமீட்டர். லோ வேப்பர் ப்ரெஷர் அண்டு ஹை டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். லோ வேப்பர் ப்ரெஷர் அண்ட் ஹை டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து பாராமீட்டர் மெஷர் பண்ணுது. இதெல்லாம் மாடர்ன் டிவைசஸ். ஓகேங்களா? இதெல்லாம் மாடர்ன் டிவைசஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பவுடன் காஜஸ், சி டைப், ஹெலிக்கல் டைப், ஸ்பைரல் டைப். பவுடன் காஜஸும் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் தான். ஸ்ட்ரெயின் காஜஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரெயின் வேல்யூ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வருது அதுலேருந்து ப்ரெஷர் கன்வெர்ட்டிங். ஓகேங்களா? டிஜிட்டல் மீட்டர்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? பீசோ எலக்ட்ரோ டிரான்ஸ்டியூசர் அப்படின்றோம். பீசோ எலக்ட்ரோ டிரான்ஸ்டியூசர் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி குவாட்ஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுலேருந்து வந்து ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு மாடர்ன் டிவைஸ். அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பேரோமீட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ப்ரெஷர். ஓகேப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் எப்படி தான் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க? ஓகேங்களா? ஹைட்ரோஸ்டாட்டிக்லாம் 1 minute. ஓகே, எஸ். ப்ரெஷர் யூனிட் இதில் இருக்குது, அதை பார்த்துட்டேன். ஓகே, அப்போது கவனிங்க ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இதுதான்பா என்னுடைய எர்த்து. சரிங்களா? எர்த்துடைய ஹைட்டு. ஓகே, ஒரு பூமியிலேருந்து இதனுடைய ஹைட் நான் அப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த லேயர் நமக்கு தெரியும். ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். சரிங்களா? எஸ். ஓகே, அப்போது இதனுடைய பாட்டத்தில் என்னுடைய ப்ரெஷர் இங்கே எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த பாட்டத்தில் எடுத்துக்கிறீங்க, அதுதான் இந்த லைனு. ஓகேங்களா? எஸ். லேயராக எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அப்போ இனிஷியலாக இந்த நீங்கள் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஏதாச்சும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா? எதுலையுமே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ப்ரெஷர் காஜ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது கூட பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? என்னது, 2 வீலருக்கு காற்றடிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ரெஷர் காஜும் டேரெக்டாக ப்ரெஷர் என்னவோ அதான் மெஷர் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நான் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் தேவையில்லை. பேஸ்ட் ஆன் தி டிசைன். ஸோ ஏன்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லான்ச்சிங். ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் ஆப்போசிட்டில் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் என்ன அதை நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் எதுக்குன்னா அதனுடைய பாடி டிசைன் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் லைட்டு ராக்கெட்டாக இருக்கட்டும் ஆர் எனி மிசைலாக இருக்கட்டும். சரிங்க, அந்த பாடி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ப்ரெஷரை வந்து நம்ம மெஷர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? எஸ். ஓகே, போலாங்களா? ஓகே, சாரி. ஓகே, எஸ். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 0ப்பா. இந்த இடத்துல ஓகே, அட்மாஸ்பியரிக் 0. ஓகே, அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்னப்பா அதை சொல்லுங்கள் எனக்கு. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 101.3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கூட வேல்யூ கூட கேட்கலாம். மெர்க்குரியில் எவ்வளவு 76 சென்டிமீட்டர் 760 mm ஆஃப் டார் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? எஸ். வாட்டரில் எவ்வளவு 10.3 மீட்டர். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு மேலே என்ன ப்ரெஷர் உங்களுக்கு வந்தாலுமே அது வந்து கேஜ் ப்ரெஷர் ஆர் காஜ் ப்ரெஷர்ன்றாங்க. ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். இதுதான்ப்பா கேஜ் ப்ரெஷர் ஆர் காஜ் ப்ரெஷர். அப்போது இந்த எபோவ் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பிலோ தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எல்லாமே நெகட்டிவ் வேக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து 0ன்னு வச்சுக்கிட்டீங்க. அங்கேருந்து ஹைட் போகிறீங்க 10.3 மீட்டருக்கு போகிறீங்க. சரிங்களா? அங்கே போகும்போது உங்களுக்கு 101.3 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு ப்ரெஷர் உங்களுக்கு வருது. அங்கேருந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு வந்து கேஜ் ப்ரெஷர். ஓகேங்களா? எஸ். இப்போ அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்ன? The adding of two. Okay, the adding of two. Which one? The absolute pressure means the adding of local atmospheric pressure plus the gauge pressure. அவ்வளோதான்பா. சரிங்களா? The absolute pressure, the pressure measured with respect to zero absolute pressure. This is zero. ஓகேங்களா? with respect to zero. ஜீரோல இருந்து இது ஃபுல்லாக எவ்வளோ ஹைட் வருது அப்படின்னு பார்க்குறது. அப்போ நோ நெகட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஏன்னா நீங்கள் அப்சல்யூட் ப்ரெஷரில் உங்களுக்கு லோக்கல் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்குது. சரிங்களா? கேஜ் ப்ரெஷர் 0 வந்து இருந்துட்டு போட்டோம். அப்போ வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு லோக்கல் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? அப்போ அந்த கேஜ் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறது தான் டேரெக்டாக நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களா? சரிங்களா? பீசோமீட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? டாரிசலி அப்பரேட்டஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ரெஷர் மெஷின் டிவைஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே, சம் ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The gauge pressure above the atmospheric pressure, okay, above positive pressure, and the gauge pressure below ATM atmospheric pressure is negative or vacuum pressure. புரிஞ்சுதா? Yes, the gauge pressure is positive or negative ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து வேக்கம் ப்ரெஷர், அதை நம்ம ஜீரோன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எஸ். த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், அல்டிடியூட் அண்ட் லோக்கல் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். சரிங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இந்த கேஜ் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியருக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ்ன்றாங்க, கீழே இருந்தால் நெகட்டிவ்ன்றாங்க, அதை ஜீரோன்னு கூட நான் எழுதிக்குவேன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவும் நான் போட்டுக்குவேன். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், லோக்கல் டெம்பரேச்சர், ஓகேங்களா? ஹைட் எல்லாம் பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவேன். ஓகேங்களா? எஸ். த மீன் சி லெவல். ஓகே, ஒரு மீன் சி லெவலில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. ஓகே, மீன் சி லெவல் ஆஃப் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்தியாவோட மீன் சி லெவல் எங்கே இருக்குது? மும்பை போர்ட். சரிங்களா? மும்பை போர்ட் தான் மீன் சி லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது. ஃபர்ஸ்ட் வந்து பாகிஸ்தான் கராச்சி இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பை போர்ட். ஓகேங்களா? மீன் சி லெவல் எவ்ரி 19 இயர்ஸ்க்கு வந்து சர்வே பண்ணுவாங்க. ஓகே, எஸ். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 101 means 101.3 kilonewton per meter square or 1 bar னு சொல்லலாம். or 10.3 meter height of the water, 76 centimeter of the Hg or 1.13 of the kilonewton per meter square. சரிங்களா? ஏன்னா pressure P equal to rho G H. rho means here density of the mercury எவ்வளோ 13600 சொல்லிட்டு முன்னாடி வீடியோ பார்த்துருப்போம். G ஓட வேல்யூ 9.81, H ஓட வேல்யூ இந்த இடத்துல 76 சென்டிமீட்டர் 0.076 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதே நீங்கள் வந்து வாட்டருக்கு போடும்போது இங்கே 9.81 போடுவீங்க, அந்த இடத்துல 1000 போட்டுக்குவீங்க. ஹைட் வந்து 10.3 மீட்டர். சேம் வேல்யூ தான் நமக்கு வரும், டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகேங்களா? எஸ். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது எல்லாமே. சரிங்களா? எஸ். 1 mm ஆஃப், ஓகேங்களா, 76 சென்டிமீட்டர் ஆஃப் டார்னு கூட சொல்லலாம். 1 டார் இஸ் ஈக்குவல் டு 1 mm ஆஃப் Hg. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, ஹைட்ரோஸ்டாட்டிக் லா. ஓகேங்களா? நீங்கள் ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்னா என்னென்னா சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த். அது உங்களுக்கு தெரியுமா? எஸ், உங்களுக்கு தெரியும் தான் ஆல்ரெடி. ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச். ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹெச். அப்போ ப்ரெஷர்ன்றது என்ன நடக்குது இந்த இடத்துல? இந்த டெப்த்து தான் எனக்கு வந்து பெரிய வேலையை பண்ணி விட்றாங்க. சரிங்களா? அப்போ டெப்த் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் தி ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர் இஸ் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி டெப்த். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ப்ரொபோஷனில் இருக்காங்க. அப்போ டோ பி பை, ஓகேங்களா, டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு காமா. ஓகே, என்ன சார் காமான்னு போட்டிங்க? ரோஜின்றது காமா தானே? சரிங்களா? எஸ். அப்போ இந்த டோ பி பை டோ ஹெச் அப்படின்றது இட் இஸ் ஆப்போசிட் டு கிராவிட்டி. ஓகேங்களா? ஆப்போசிட் டு கிராவிட்டியாக போனால் நெகட்டிவ். ஓகேங்களா? டோ பி பை டோ ஹெச் டுவர்ட்ஸ் கிராவிட்டி கூடயே வந்து நான் வந்தேன் அப்படின்னா பாசிட்டிவ். என்ன ரீசன்? கிராவிட்டி ஆல்ரெடி 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு. ஓகேங்களா? நான் ஆப்போசிட் டு கிராவிட்டியில் 8 ஆக்ட் ஆகிறேன். ஓகேங்களா? அப்போ நான் கிராவிட்டி என்ன பண்ணுறேன்? நான் குறைச்சிட்றேன் 2. நான் கிராவிட்டி கூடயே வரம்பா, அதே எனக்கு 8 கிராவிட்டி, அப்போ 18. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஸ்டின்ப்பா, கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின். த ஹைட்ரோஸ்டாட்டிக் லா, த ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படிங்க. அப்போ டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு காமான்றது உங்களுக்கு தெரியும். அப்வர்ட் டைரக்ஷனில் மைனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். சரிங்களா? எஸ். டுவோர்ட்ஸ் கிராவிட்டி ஆர் டவுன்வர்ட்றாங்க. அப்போ டோ பி பை டோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு காமான்னு தெரியும். அப்போ டவுன்வர்ட் அப்படிங்கும்போது பாசிட்டிவ். சரிங்களா? நீங்கள் அங்கே என்ன பண்ணியிருப்பீங்க? நாம் எப்பவுமே படிக்கிறது அப்வர்டு பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எஸ்ஓஎம் படிச்சுட்டு இருப்போம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்செப்ட் வேறு ப்ளஸ் எஸ்ஓஎம் கான்செப்ட் வேறு. சரிங்களா? எஸ். ஓகே, போகலாமா?
pressure hydrostatic law ஓகேங்களா பாஸ்கல் லா தான் hydrostatic law pressure P equal to rho g h change with respect to delta height pressure P equal to rho g h அப்ப rho g அப்படின்றது gamma h ன்னு எடுத்துங்க அப்ப dou P by dou h கீழ கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா அப்ப dou P by dou h is equal to gamma இது காமன் ஃபார்முலா அப்ப upward direction is the negative ஓகேங்களா downward direction is the positive upward this is the upward direction this is the downward direction ஓகேங்களா yes the conversion of ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन பா கம்பல்சரி क्वेश्चन ஓகேங்களா conversion of one fluid to another fluid நோட் பண்ணிக்கங்க என்ன அப்படினா ஒரு क्वेश्चन பாருங்க உங்களே ஒரு क्वेश्चन கேக்குறேன் first the rod ஓகேங்களா yes first இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குன்னு வெச்சுக்கோங்க ஓகே ஒரு பைப் பீக்கர் வெச்சுக்கலாம் ஒரு பீக்கர் இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இதுல ஆயில் ஓகேங்களா ஆயில் இத நான் ஃபில் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஃபில் பண்ணிட்டேன் அப்ப பிரஷர் ஓகேங்களா இந்த ஹைட் வந்து என்ன ஹைட்னு எனக்கு தெரியாது ஹைட் எனக்கு தெரியாது x ன்னு வெச்சுக்கிறேன் இதே குவாண்டிட்டி சேம் குவாண்டிட்டி இன்னொரு இதுல வாட்டர் H2O ஃபில் பண்ணிட்டேன் சேம் குவாண்டிட்டி அப்போ இதனுடைய ஹைட் என்ன கேக்குறீங்க குவாண்டிட்டி ஓகேங்களா உங்களுக்கு குவாண்டிட்டி தான் சொன்னேன் நான் ஹைட் சொல்லல சேம் குவாண்டிட்டி இதுல வந்து 300 ml அப்படினா சேம் இதுலயே 300 ml அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சாரி ஒன்ல ஹைட் கொடுக்கணும் இல்லீங்களா இதுல ஹைட் 10 cm சரிங்களா அப்ப இதனுடைய ஹைட் என்ன ஆயில் நான் வந்து வாட்டரை தூக்கிட்டு நான் ஆயில போடுறேன் அப்ப எனக்கு ஹைட் என்ன இருக்கும் அதே ஹைட் தான் இருக்கும் இருக்காது தப்பு என்ன ரீசன் அப்படினா the pressure at base ஓகேங்களா both are the equal அப்படினு எடுத்துக்கிறீங்க first the pressure at base both are the equal அப்ப pressure P1 is equal to P2 அப்படின்றீங்க சரிங்களா yes P1 equal to P2 அப்போ rho g h of the 1 is equal to rho g h of the 2 சரிங்களா சார் பிரஷர் அப்படி ஈக்குவலா இருக்கும் ஏரியா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தானே சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஏரியா ஆர் பிரஷர் ஃபோர்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா எஸ் அப்போ இதனுடைய பாருங்க gg acceleration due to gravity is common value இது வந்து பாத்தீங்கன்னா நான் எர்த்ல தான் பண்ண போறேன் இது நான் எர்த்ல பூமியில தான் பண்ண போறேன் சரிங்களா எஸ் அப்படிங்கும்போது கவனிங்க அப்ப என்ன சொல்றாங்க ρ1 h1 is equal to ρ2 h2 இது அப்படியே density கரெக்ட்டா density of the fluid of oil density of the water சரிங்களா ஓகே இல்ல இத நான் இப்படி எழுத விரும்பல g1 s1 h1 is equal to s2 h2 specific gravity of the one oil specific gravity of the ரெண்டு water ஏன் இத இப்படி பண்ணீங்க நீங்க தான் நமக்கு தெரியுமே specific gravity g is equal to standard ஓகேங்களா any fluid divided by standard water இல்ல into 1000 போடினா 1000 உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும் சரிங்களா இல்ல நான் டென்சிட்டி வெச்சுக்கிறேன் சார்னா டென்சிட்டி வெச்சு போலாம் சரி அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன ரெண்டு fluid கொடுத்துட்டாங்க அப்படினா இதனுடைய பிரஷர் அதனுடைய பிரஷரை ஈக்குவல் பண்ணுங்க இல்ல s1 h1 is equal to s2 h2 அத மட்டும் நீங்க பண்ணீங்கனா போதும் சரிங்களா in the earth இப்போ ஒருவேளை நான் வந்து மூன்ல பண்றேன் ஓகே இது நான் ஃபர்ஸ்ட் நான் எர்த்ல பண்ணி பார்த்தேன்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை சென்டிமீட்டர் ரைஸ் ஆச்சு இதே செட்டப் நான் கொண்டு போய் மூன்ல வைக்கிறேன் நிலவுல வைக்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடக்கும் acceleration to gravity in moon different 1/6th of I think 1/6th or 1/8th of 1.62 ன்னு வரும் 1.62 மீட்டர் per second square சரிங்களா மூன்ல கிராவிட்டி வந்து கம்மியா இருக்கும் ஓகே எஸ் இது புரிஞ்சுதுங்களா ஓகே சேம் அதே மாதிரி தான் 2 லேயரா இருந்துச்சுனா ஓவரால் ஹைட் உங்களுக்கு தெரியும் அப்ப மெர்க்குரி எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது டோட்டல் ஹைட் வந்து கழிச்சு போட்டுக்க வேண்டியது சரிங்களா எது டென்சிட்டி அதிகமா இருக்கோ அதை காமனா எடுத்துக்கோங்க இந்த அளவு டஃபா கேட்கல இது एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन இது மட்டும் நீங்க பாத்துட்டீங்கனாவே போதும் ஓகேங்களா pressure equal பா அத மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு ஓகேங்களா ஆர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி s1 h1 is equal to s2 h2 ஓகேங்களா இல்ல அதர்வைஸ் ஸ்டீல் ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி into height அதர் டூ மெட்டீரியல் என்னன்னு பார்த்து போட்டீங்கன்னா ஓகே முடிஞ்சு அவ்வளவுதான் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் apparatus இப்போதான் வரோம் நமக்கு இந்த apparatus क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन கேஜ் பிரஷர் ஆர் காஜ் பிரஷர் மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் என்ன பீசோமீட்டர் சரிங்களா அப்ப அதுல மெஷர் பண்ற பிரஷர் எப்படி இருக்கணும் ஹையா இருக்கணுமா லோவா இருக்கணும் மாடரேட்டா இருக்கணும் அதெல்லாம் கேட்பாங்க பாசிட்டிவ் பிரஷரா நெகட்டிவ் பிரஷரா ஓகேங்களா அது எல்லாமே கம்பல்சரி क्वेश्चन இது அப்படியே கேட்கக்கூடிய क्वेश्चन இது போலாங்களா ஓகே எஸ் apparatus used for measuring the pressure okay piezometer it is a simple ஓகேங்களா it is like YouTube மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து piezometer ஓகே அப்ப எப்படி இருக்கும் நமக்கு இப்படி நமக்கு வரும் ஒரே ஒரு வந்து பாத்தீங்கன்னா U shape இந்த ஷேப்ல நமக்கு இருக்கும் ஓகேங்களா it is attached in the pipe ஓகேங்களா சும்மா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் attached in the pipe இப்போ இந்த இடத்துல பிரஷர் என்ன இது பைப்பா
ஓகேங்களா? இதில் அட்டாச் பண்ணி இதில் ப்ரெஷர் என்ன வருதுன்னு பார்ப்பீங்க. இதை நம்ம வந்து பீசோமீட்டர் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி டிவைஸ். யூஸ்டு ஃபார் மெஷரிங் வாட் டைப் ஆஃப் ப்ரெஷர்? Moderate pressure, gauge pressure. Moderate pressure, gauge pressure, positive pressure only for the positive pressure. Measuring for the moderate pressure, gauge pressure and positive pressure only. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் பா, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 1 மினிட். எஸ், பாசிட்டிவ் ப்ரெஷர், ஓகே, மாடரேட் ப்ரெஷர், பாசிட்டிவ் ப்ரெஷர், கேஜ் ப்ரெஷர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், மோனோமெட்ரிக். ஓகேங்களா? சாரி, மோனோமெட்ரிக். ஓகேங்களா? மோனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர், அதுதான் ஒன்றும் கிடையாது. இதுதான் சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். ஓகேங்களா? சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். எஸ், இங்கே இருக்கு பாருங்க, சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். இதை வந்து ஈக்குவலாக இருக்கும்பா, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? சிம்பிள் யூடியூப், இங்கே டிஃபரன்ஷியல் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர். இதில் வந்து இதுவும் நமக்கு வந்து ப்ரெஷர் மெஷர் பண்ணதான். இது எந்த ப்ரெஷர் மெஷர் பண்ணால் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், லார்ஜ் அண்ட் லிக்யூடு கேஸஸ். சரிங்களா? அங்கே வந்து மாடரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ணோம், லார்ஜ் அண்ட் லிக்யூடு கேஸஸ். அது இல்லாமல் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் கேஜ் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறது. அனிமோமீட்டர், அனிராய்டு பாராமணி. ஓகேங்களா? அனிராய்டு, அனிமோமீட்டர். ஓகேங்களா? அனிமோமீட்டர், எஸ், அனிராய்டு மெர்க்குரி. ஓகேங்களா? இது பேர் தான் அனிராய்டு பாராமீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ப்ரெஷர். ஓகே, இட் இஸ் ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ். லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணும், அப்சல்யூட் ஸ்கேலில் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஹை டென்சிட்டி அண்ட் லோ வேப்பர் ப்ரெஷர். ஹை டென்சிட்டி அண்ட் லோ வேப்பர் ப்ரெஷர் யார்? மெர்க்குரி, ஹெச்ஜி. ஓகேங்களா? மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வேப்பர் ஆகாது, பட் டென்சிட்டி வந்து அதிகம், 13,600. மற்றதெல்லாம் பாருங்கள், பெட்ரோல்லாம் காற்றுலேயே கரைஞ்சி போயிடும். சரிங்களா? 780, 720. வாட்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு லோ வேப்பர் தான். ஓகேங்களா? லோ வேப்பர் ப்ரெஷர் தான், டென்சிட்டி வந்து வெரி லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ லோ வேப்பர் ப்ரெஷர், ஹையர் டென்சிட்டியாக இருக்கக்கூடியதுக்கு அனிமோமீட்டர். ஓகேங்களா? சாரி, நாட் அனிமோமீட்டர், அனிராய்டு பாராமணி. அனிமோமீட்டர் இஸ் த விண்ட் வெலாசிட்டி. கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்கப்பா. சரிங்களா? எஸ், அனிராய்டு பாராமணின்னு சொல்லுவாங்க. பாராமீட்டர்ப்பா. சரிங்களா? தமிழில் சொன்னால் அனிராய்டு பாராமணின்னு சொல்லுவோம். பாராமீட்டர் இட் இஸ் விண்ட் ப்ரெஷர். விண்ட் வெலாசிட்டின்றது அனிமோமீட்டர். ஓகே, விண்ட் வெலாசிட்டி. லோக்கல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்சல்யூட் ஸ்கேலில் கொடுக்கும். ஓகேங்களா? த மெர்க்குரி இஸ் தி லோ வேப்பர் ப்ரெஷர் அண்ட் ஹை டென்சிட்டி லிக்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்க்குரி இஸ் தி, ஓகே, திரவ நிலையில் உள்ள உலோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எஸ். ஓகே, ஸோ இப்போ லோ வேப்பர் ப்ரெஷர் அண்டு ஹை டென்சிட்டி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப கொஸ்டின். அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இதுதான். இந்த பீசோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? கேஜ் ப்ரெஷர், மாடரேட் ப்ரெஷர், பாசிட்டிவ் ஒன்லி. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், டிஃபரன்ஷியல் யூடியூப் மோனோமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட். எஸ், 1 மினிட். எஸ், டிஃபரன்ஷியல் யூடியூப் மோனோமீட்டர் ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பைப்பில் இந்த யூடியூப் மோனோமீட்டர் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் கனெக்ட் பண்ணாங்க. இப்போ இதனுடைய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன? பைப் ஏக்கும், ஓகேங்களா, பைப் பிக்கும் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. 1 நோட் பண்ணிக்கோங்கப்பா. எஸ், ஹைட். ஓகே, இந்த பாயிண்ட் தான் கனெக்ட் பண்ண பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஹைட் என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திட் இஸ் H1. ஓகேங்களா? எஸ். அப்போ இதில் என்ன போயிட்டுருக்கு? லிக்யூடு. அப்போ இது வந்து லிக்யூடு 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போயிட்டுருக்கு? லிக்யூடு 2. ஓகேங்களா? எஸ். திஸ் இஸ் மெர்க்குரி. அப்போ இந்த மெர்க்குரி லெவல் டிஃப்ரென்ஸ் என்ன, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டும் ஈக்குவலா? எஸ். அப்போ உங்களுக்கு இது ரெண்டும் ஈக்குவல். இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கோ அதே ப்ரெஷர் தான் இந்த பக்கமும் இருக்கும். அப்போ எதெல்லாம் ஈக்குவல் இல்லையோ அதை நீங்கள் வந்து இப்போது ஈக்குவல் பண்ண போகிறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. நோட் பண்ணுங்கப்பா. எஸ், பாயிண்ட் ஏல BA அப்படின்னு ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. BA இஸ் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேறு என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? H1. அப்போ ரோஜி H1, ரோஜி H1 ப்ரெஷர் ப்ளஸ் மறுபடியும் இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது வந்து மெர்க்குரி, ரோஜி H. ஓகேங்களா? ஹெக்ஸ். ஓகேங்களா? ரோஜி எக்ஸ். ஓகேங்களா? தெரியாது நமக்கு என்ன ஆயிட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டாவது ப்ளஸ் முடிஞ்சா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இதையும் ஆட் பண்ணலாம். இதுதான் நமக்கு ப்ரெஷர் ஈக்குவல்னு சொல்லிட்டோமே, கேன்சல். அடுத்தது இந்த பக்கம் வாங்க, பாயிண்ட் பியில் BB இருக்கா? BB ப்ளஸ் அடுத்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த லைனுக்கு H2 மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கம் வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஃப்ளூயிட் என்ன? ப்ரெஷர் பிட்வீன், ஓகே, the pressure difference between point A and B is equal to BA minus BB is equal to பேலன்ஸ் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அப்படியே ஒன்றும் இல்லை, இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை ஃபார்முலா எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் இதை ஈக்குவலாக கொடுத்துருவாங்க. அப்போ மீனிங் என்ன? இதை ஈக்குவல் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள்?
நான் இந்த ஹெச்சும் எங்களுக்கு ஈக்குவலாக போயிடும். லைன் போட்டிங்கன்னா இது ஈக்குவலாக போயிடும். ஒன்லி திஸ் மெர்க்குரி டிஃப்ரென்ஸ் ஒன்லி நமக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த வேணால் இங்கே ட்ரா பண்ணட்டுமா? இங்கே ஒரு லைன் கொடுத்துட்டீங்க, இங்கே ஒரு சிம்பிள் யூடியூப் கொடுத்துட்டீங்க, இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க எங்களை. ஓகேவா? எங்களை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இது வந்து மெர்க்குரி. இது மெர்க்குரியோட ஹைட் டிஃப்ரென்ஸ் ஹெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா நமக்கு? இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஒன்லி இதெல்லாம் ப்ரெஷர் ஈக்குவல். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்குன்னா ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் திஸ் ஹெக்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா? எஸ். நம்ம கொடுத்தோன்னா நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு சென்டரில் கோடு போடுறீங்க, இந்த ப்ரெஷருக்கு இது ஈக்குவல் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுப்பா, முடிஞ்சு அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. த வாட்டர் ஆஃப் த வால்யூம் ஆஃப் வாட்டர் கன்வெர்டட் டு சி இப்படி சொல்கிறாங்க. மூவ் 3m cube, ஓகேங்களா, ஆர் 3m cube ஆஃப் வாட்டர் ஆடட் இன் சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர் அப்படின்றாங்க. அப்போ என் மீனிங் என்ன? நமக்கு வால்யூம் ஆட் பண்ண முடியுமா? டைரெக்டாகவே பண்ண முடியாது. இல்லை, ஹைட்டு தானே. ப்ரெஷர் இஸ் மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகே, த மெஷரிங் ஆஃப் தி ப்ரெஷர் யூஸ்டு ஃபார் சிம்பிள் யூடியூப் மோனோமீட்டர், த வேல்யூ இஸ் டைரக்ட். ஓகே, த வேல்யூ ஆஃப் the pressure is measured. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்கப்போ, ரொம்ப முக்கியம். the value of, ஓகேங்களா, the value of pressure, the value of the pressure is measured in terms of what? height. in terms of height. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் எழுதிட்டு பண்ண இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ப்ரெஷர் மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட். ஓகே, இந்த கொஷின் கேட்பாங்கப்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அப்போ மீனிங் என்ன? அப்போ இந்த டியூபோடையும் எங்களுக்கு ஏரியா கொடுங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ ஹைட்டா. அப்போ வால்யூம் ரூபாய் ஏரியா போடுங்க. அப்போ இவ்வளோ வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது மீனிங். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதான்ப்பா. இந்த ப்ரெஷர் மெஷரிங்கில் இவ்வளோ தான் முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? இந்த வாட்டர்னால எங்களுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? வெர்டிக்கல் பிளேனில் எப்படி ஆக்ட் ஆகுது? ஹரிசாண்டல் பிளேனில் ஆக்ட் ஆகுது? இன்க்ளைன் பிளேனில் எப்படி ஆக்ட் ஆகுது? ஒரு கேட் டிசைன் பண்ணுறோம், ஒரு வாட்டர் டேங்க் கேட் டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது? ட்ரையாங்கிள் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பாது. சரிங்களா? எஸ். இது வரலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, எஸ். ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் இது வரலாம் தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டோட்டல் ப்ரெஷர் ஆன் தி இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா? எஸ். போகலாங்களா? ஓகே, ஓகே. ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகே, த ஃபோர்ஸ் எக்ஸர்டட். ஓகே, இந்த ஃபோர்ஸ் வருது டியூ டு ஃப்ளூயிட் ப்ரெஷர். இந்த ஃப்ளூயிட் ப்ரெஷர்னால எங்களுக்கு என்ன ஃபோர்ஸ் எங்களுக்கு ஆக்ட் ஆகுது? அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? த டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் மீன்ஸ் ஹியர் ஹெச் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹெச் ஸ்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ். அப்போது அதாவது இதுதான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெட் லெவலு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்ளை லெவல். ஓகேங்களா? எஸ். ஃபுல் சப்ளை லெவல் எஃப்எஸ்எல்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ப்ரெஷர் பி ஈக்குவல் டு ரோ ஜிஹெச்னு எழுதுவீங்களா? ப்ரெஷர் பி ஈக்குவல் டு ரோ ஜிஹெச்னு எழுதுவீங்க. அப்போ ப்ரெஷர் வேரிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். அப்போ இந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் ரோஜி ஏ இன்ட்டு ஹெச் பார். அப்போ ரோஜி ஏ இன்ட்டு ஹெச் பார் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? டிபெண்டிங் அப்பான் தி இந்த பிளேட். ஓகேங்களா? எஸ். அது ரெக்டாங்குலர் பிளேட்டாக இருந்தால் ரெக்டாங்குலர் பிளேட்டில் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஓகேங்களா? பிரெத் இன்ட்டு ஹைட். ஹெச் பார் அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு அப்படின்றது ஃப்ரீ சர்ஃபேஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து என்ன ஹைட்டில் வந்து எங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எஸ். சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னா என்ன அப்படி கேட்பாங்க. த டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். டோட்டல் ஃபோர்ஸ் இல்லை, டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ். சரிங்களா? டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஹெச் ஸ்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹெச் ஸ்டார் எக்ஸ் பார் or h bar is same when the plate is the horizontal plate. ஓகேங்களா? when the plate is the horizontal plate இருக்கு. ஓகேங்களா? எஸ். horizontal plate இல்லையா? ஓகே, இங்கே இருக்கு.
சரிங்களா? இது ஒரு ஹெச் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஹெச் ஸ்டார்னு சொன்னாலும் சரி, நீங்கள் ஹெச் பார்னு சொன்னாலும் சரி, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எஸ், இப்போதைக்கு உங்களுக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த ஹெச் ஸ்டார் இதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேறு, ஹெச் ஸ்டார் வேறு. ஓகேங்களா? எஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வெர்டிக்கல் பொசிஷன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து எங்களுக்கு இப்படி ஃப்ளோ ஆகுது. இதுதான் எங்களுக்கு ஃப்ளோ. ஓகேங்களா? இப்போ சடனாக கொண்டு போய்ட்டு ஒரு கேட் வால் இப்படி போடுறீங்க. ஓகேங்களா? ஒரு கேட்டை நீங்கள் இப்படி போடுறீங்க. அப்படி போடும்போது இப்போ இந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஓகேங்களா? வெர்டிக்கலாக இருக்குது பிளேட்டு. அப்போ பர்பண்டிகுலர் டு தி பிளேட். ஓகேங்களா? பர்பண்டிகுலர் டு தி பிளேட்டில் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? எஸ். அப்போது இதனுடைய ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கும் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோஜி ஏ இன்ட்டு ஹெச் பார். ரோஜி ஏ இன்ட்டு ஹெச் பார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஹெச் ஸ்டார் வேறு, ஹெச் பார் வேறு. ஓகேங்களா? ஹெச் பார் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பிளேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ்ன்றோம். ஓகேங்களா? இதுதான் எங்களுக்கு ஃப்ரீ சர்ஃபேஸ். அப்போ எவ்வளோ இம்மர்ஸ் ஆகிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எவ்வளோ இம்மர்ஸ் ஆகிருக்கு அதையும் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். 1 மினிட் டெலிட் பண்ணிடலாம். எஸ். ஸோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸில் எவ்வளோ ஹைட்னு பார்க்கணும். அப்போது இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு என்ன பிளேட்டுக்கு h/2 வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ் h/2 ப்ளஸ் இந்த எக்ஸ். ஓகேங்களா? சம் போடும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோஜி ஏ இன்ட்டு ஹெச் பார். ஓகே, அப்போ இந்த ஹெச் ஸ்டாருக்கு ஃபார்முலா என்ன? ஹெச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஜி. ஓகேங்களா? ஹெச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஓகே ஹெச் பார் ப்ளஸ் ஐஜி டிவைட் பை ஏஹெச் பார் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. புக்கில் வந்து ஐஜி ஏஹெச் பார் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் பார்னு கொடுத்துருப்பாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஹெச் பார் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பார் ப்ளஸ் ஹெச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பார் ப்ளஸ் ஐஜி டிவைட் பை ஏஹெச் பார் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த டீட்டா டிபெண்டிங் அப்பான் தி பொசிஷன். இட் இஸ் அ வெர்டிக்கல் பொசிஷன். டீட்டா வேல்யூ இஸ் தி 90 டிகிரி. ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஆப்டெக்டான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இட்ஸ் அ ஃபோர்ஸ், இட்ஸ் அ பிளேட் இஸ் வெர்டிக்கல் டைரக்ஷன் 90 டிகிரி. சைன் 90 1. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் 1 போட்டிங்கன்னா 1 தான் உங்களுக்கு. இட்ஸ் அ இன்க்ளைன் பிளேன். டீட்டா டிபெண்டிங் அப்பான் தி இன்க்ளைன் பிளேனாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்னன்னு நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? டீட்டா எக்ஸ் 45 டிகிரியா 30 டிகிரியா சம்திங். ஓகேங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேனாக இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் பிளேனுக்கு ஃபோர்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? தெர் இஸ் அ பேரலல் ஒன். அப்போ பேரலல் அப்படிங்கும்போது 0. அப்போது ஹெச் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பார் அப்படின்றது யாருக்கு? The flow is the horizontal. இதுதான் சொல்லிருக்காங்க. ஓகே, it is horizontal flowவாக இருந்துச்சுன்னா it is a parallel to the plate is parallel to the flow அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா h star is equal to h bar. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, அப்போ இன்க்ளைன் பொசிஷனுக்கு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இப்போ நீங்கள் ஹரிசாண்டலுக்கு சொல்லிட்டீங்க, வெர்டிக்கல் சொல்லிட்டீங்க. சாரி, எஸ், ஹரிசாண்டல் சொல்லிட்டீங்க, வெர்டிக்கல் சொல்லிட்டீங்க, இன்க்ளைனுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஓகே, ரைட். அப்போது இதுதான் எங்களுக்கு வந்து ஃப்ளோ. சரிங்களா? எஸ், இந்த ஃப்ளோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான் இருக்குது. இது எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரீ சர்ஃபேஸ். இது எல்லாமே ஃப்ரீ சர்ஃபேஸ். அப்போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பிளேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். கரெக்டாக? வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். அப்போ இதனுடைய ஹைட் என்ன? எக்ஸ். சரிங்களா? இதனுடைய ஹைட் என்ன? எனக்கு எக்ஸ். அப்போ இதனுடைய வித் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எஸ், தெரியும். அப்போ இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச். சரிங்களா? இதுதான் ஹெச். சரிங்களா? எஸ், இது நமக்கு டீட்டா. இந்த இன்க்ளினேஷன் அப்படியே நமக்குங்கிறது டீட்டா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஹைட்டு தானே உங்களுக்கு வேணும். எஸ், அப்போ இந்த ஹைட் உங்களுக்கு வேணும், என்ன பண்ணுவீங்க? அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதனுடைய ஹைட் உங்களுக்கு என்ன மாறி இருக்கும்? h/2 மாறும். நோட் பண்ணிக்கங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது இஸ் ஹரிசாண்டல் பிளேன், இஸ் அ டீட்டா வேல்யூ. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஹைட் h/2. சரிங்களா? ரைட். ஹரிசாண்டலாக போனால் காஸ் டீட்டா, வெர்டிகலாக வந்தால் சைன் டீட்டா. அப்போது this height is equal to h/2 into sin theta. அப்போ x plus h/2 sin theta. theta வேல்யூ கொடுத்துருவாங்க. 45 டிகிரி இன்க்ளினேஷன், 30 டிகிரி இன்க்ளினேஷன் சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ h star is equal to h bar plus ig divided by h bar sin square theta. ig அப்படின்றதுனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ. சரிங்களா? bh cubed by 12 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சார், நான் எதுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும்? டேரெக்டாக ஃபஸ்ட் நான் அந்த பிளேட்டை ஹரிசாண்டலில் போகுமா இப்படி டெப்த்தாகவே கொண்டு வாங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஹெச் சைன் டீட்டான்னு போட்டுக்கோங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எடுத்துக்கிறேன். ரெண்டும் ஒன்று தானே. ஆஃப் வேல்யூ எடுத்துகிட்டு போனாலும் ஒன்று தான், நீங்கள் முன்னாடியே h/2ன்னு போட்டு எடுத்துருந்தாலும் ஒன்று தான். சரிங்களா? உங்கள் விருப்பம். ஓகே, எஸ்.
எனக்கு ஆல்ரெடி இந்த பிளேட்டு தெரியும் எனக்கு. ஸோ அப்போ இந்த ஏரியான்றது கான்டாக்ட் ஆஃப் தி வாட்டர். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஏரியாலாம் நீங்கள் மாற்றக்கூடாது. சரிங்களா? நோ சேஞ்ச் ஃப்ரம் தி ஏரியா. ஓகேங்களா? ஏன்னா இந்த வாட்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த சர்ஃபேஸில் எப்படி ஆக்ட் ஆவார். ஓகேங்களா? வாட்டருடைய ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோஜி இன்ட்டு ஹெச் பார். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ரிலேஷன். ஓகேங்களா? வாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கு ரிலேஷன் யார்? இவங்க ரெண்டு பேரும் ஒரே வேல்யூ தானா, இல்லை வேல்யூ ஏதாச்சும் அதிகமாகுதா, இவருக்கும் அவருக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக முக்கியமாக ஒரு 1 மார்க் கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் இஸ் தி மெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? எஸ். சர்க்குலரு, சரிங்களா, இந்த ட்ரையாங்கிள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சர்க்குலர், செமி சர்க்குலர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா. ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் முடிஞ்சு அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகே. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் நோட் டவுன் ப்ளீஸ். This is the rectangular plate. ஓகேங்களா? What is the center of gravity of this plate? h/2. ஓகேங்களா? Yes. h/2. What is the center of pressure? Total pressure force acting at the point is known as center of pressure h star. கரெக்டா? அப்போ h bar plus ig divided by ah bar sin square theta. சரிங்களா? அப்போ இந்த h bar அப்படின்றது h/2 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆல்ரெடி. அப்போ இந்த h/2ஓட சம்திங் ஏதோ ஆட் ஆகுது. சம்திங் மினிமம் 1 mm கூட இருக்கட்டும், சம்திங் ஆட் ஆகுது. அப்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி திஸ் இஸ் மெஷர்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். கரெக்டாக? எஸ். அப்போது இங்கேருந்து கீழே தானே அவர் வராரு, கொஞ்சம் டவுனில் தானே வராருங்க. சரிங்களா? ஏன்னா இதுதான் h/2 உங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ் தான் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எஸ். எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து ஹைட்டு, ஏன்னா ப்ரெஷர் இஸ் லீனியராக வேரி ஆகுதுன்னா ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மீனிங்? இந்த டாப்லேருந்து கண்டிப்பாக ஒரு கீழே தான் வருவார். இது வந்து 1 மீட்டர் அப்படின்னா இந்த h/2ன்றது இது 1.1 மீட்டர் ஆகலாம். இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகேவா? பாயிண்ட் புரிஞ்சுதா? அவ்வளோதான்பா. இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ் த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் h star always below the center of gravity because of Ig divided by ah bar sin square theta some numerical values. The above the set case not valid horizontal position. Why? Because of horizontal position theta value 0, h bar is equal to h star. சரிங்களா? only vertical and incline மட்டும் தான் இது வந்து valid. ஓகேங்களா? எஸ். டெப்த் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? டெப்த் வந்து ரொம்ப இன்ஃபினிட்டியாக இருக்குது. டெப்த் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவும் இன்ஃபினிட்டியாக போயிடுது. h ஸ்டார் எங்களுக்கு இன்ஃபினிட்டியாக போயிடுது. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சிக்கான ஒரு கொஷின் தான். இது வந்து கேட்கறதில்ல, சும்மா ஓகேங்களா எழுதி வச்சுருந்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்போ ஜென்ரலாக பாருங்கள், h bar is equal to h star plus ig divided by h bar sin square theta. Note, depth of the immersion increasing, h star come closer but not coincide. ஓகேங்களா? not merge with. ஓகேங்களா? இப்படி எழுதிக்கோங்க, not merge with h star. ஓகேங்களா? நாட் கோயின்சைடு அதாவது இருக்காங்க. சரிங்களா? நாட் கோயின்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாட் கோயின்சைடு வித் h star. புரியுதுங்க? அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா, இப்போது டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நோக்கிங்களா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி நோக்கி இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குமாமா. ஆனால் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகாது. நோட் பண்ணிக்கங்கப்பா, நாட் கோயின்சைடு. எப்பயுமே h பாரும் h ஸ்டாரும் கோயின்சைடு ஆக மாட்டாங்க எக்ஸப்ட் ஒன் கேஸ் when the plate is the horizontal position. ஓகே, with respect to free surface அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எப்போ கம் டு க்ளோசர் தான் ஆப்ஷனில் இருக்கணும். கம் டு க்ளோசர் ஒன்லி, நாட் மெர்ஜ். சரிங்களா? எஸ். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, சேம்ப்பா. இது வேல்யூ கேட்பாங்க. ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் கொடுத்துட்டீங்க. அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன, சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன, இது உங்களுக்கு ஃபார்முலா தெரியலைங்களா? எப்பயும் போல போட வேண்டியதான். அப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு h/2 ஆர் d/2 ஃப்ரம் தி ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே, h star இஸ் ஈக்குவல் டு h bar plus ig divided by h bar sin square theta. ஓகேங்களா? sin square theta வேல்யூ 90 டிகிரி. ஸோ 2/3 of h with respect to free surface h star. ஓகேங்களா? h starன்றது அதிகமாக தான் இருக்குது. h/2 h/3 சேம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் பிளேட்டுக்கு bh/36 இது ig வேல்யூ. ஏரியா ஆஃப் இன்ட்டு bh. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின்ப்பா. சரிங்களா? இதை பேஸ் வந்து கோயின்சைடாக இருந்துச்சுன்னா என்ன, h/2 நமக்கு வரும். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்.
சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா d/2 ஓகேங்களா 5d/8 ஓகே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் d/2 வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து போட்டிங்கன்னா 5d/8 சேம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா இது வந்து 4r/3π ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட டவுனில் இருக்கணும் 3πd/32 இந்த கொஸ்டினாக கேட்டதில்லை பட் இது மூணையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா 1 2 3 சரிங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா சரிங்களா இதை நீங்கள் வந்து எக்ஸாமில் போய்ட்டு h ஸ்டார் = h + IZ/h சயின்ஸ் கூட்டிகிட்ட போட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ½ hour அதுலேயே ஓகேங்களா ஸோ அதனால் ரெக்டாங்கிள் பிளேட்டா 2/3 of h ட்ரையாங்குலர் பேஸ் கோயின்சிடா h/2 ட்ரையாங்குலர் அபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்ஃபேஸில் மீட் ஆகுதுங்களா 3/4 of h அவ்வளோதான் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் ஓகே அவ்வளோதான்ப்பா ஸோ அப்போ இந்த யூனிட்டில் ப்ரெஷர் மெஷரிங் டோட்டல் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இந்த டிவைஸ் கொஷின் அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்ன சரிங்களா ப்ரெஷர் கண்டுபிடிங்க ஒரு லிக்யூட்லேருந்து இன்னொரு லிக்யூடுக்கு சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் சரிங்களா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட்ஸ் விஸ்காசிட்டி கம்பல்சரி கொஷின் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா டென்சிட்டி கொடுத்துட்டு ஓகேங்களா டென்சிட்டி கொடுத்துருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா இதான் ஒரு காமனான ஒரு பேசிக்கான ஒரு கொஷின் ஐடியல் ஃப்ளூயிட்னா ரியல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமனாக வந்து கேட்பாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கிளாஸ் 1 முடிஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் தி ப்ரெஷர் இன் தி லிக்யூட்ஸ் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டோட்டல் ப்ரெஷர் ஆன் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் இது நம்ம பார்த்தாச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்புலன்ட் ஃப்ளோ லேமினார் ஃப்ளோ ஃப்ரிக்ஷன் லாஸ் ஐ திங்க் அதான் நினைக்கிறேன் ஒன்று பார்த்துக்கலாங்களா எஸ் டைப் ஆஃப் ஃப்ளோ ஓகேங்களா எஸ் ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் லாஸ் இன் ஃப்ரிக்ஷன் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் டோட்டல் எனர்ஜி லைன் ஓகேங்களா பெர்னூலிஸ் தியரம் ஆரிஃபைஸ் மவுத் பீஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸிப்பா ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஃப்ளோ த்ரோ சேனல் இது வரலும் நீங்கள் பார்த்துடலாம் ஓகே இதெல்லாம் டைப் ஆஃப் ஃப்ளோ என்ன படிக்கிறீங்க ஃப்ரிக்ஷன் லாஸ் என்ன படிக்கிறீங்க ஆரிஃபைஸ் மவுத் பீஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃப்ளூயிட் ஓகேங்களா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்டு ஃப்ளூயிட் ஓகேங்களா கினமேட்டிக்ஸ் ஓகேங்க வெலாசிட்டி அண்டு ஃபோர்ஸஸ் அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு வருது ஓகேங்களா எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ